பேசுகிற வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா? ஜஸ்ட் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எனக்கு கேக்குது நல்லா. ஐ திங்க் அப்போ எல்லாரும் கேட்கும். எல்லாருக்கும் மாலை வணக்கம். மாலை கொஞ்சம் வணக்கம். ஒர்க்கு பிஸி ஆகிடுச்சு. காலையில் மதியம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். சரிங்களா? வழக்கம் போல் இன்றைக்கி நாம் நிஃப்டியை பற்றி நிஃப்டி எங்கே போகுது, எங்கே வருது, ஏன் இப்படி மேலே கீழே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ப்ளஸ் அது கூடவே இன்றைக்கி ஒரு டெக்னிக்கல் டூலை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். உங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது எனக்கு நீங்கள் பிங்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக் நாம் அந்த கண்டினியூ பண்ண MACD, மூவிங் ஆவரேஜ் அண்டு ஃபிபனாசி, இது 3 தான் கம்பைண்டு நம்ம யூஸ் பண்ணுற டூலு. அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாங்கிறத இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல போகிறோம். அதுக்கு நாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிப்போம் இப்போ. சரிங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம். வழக்கம் போல் நம்ம ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா உங்களுக்கு? ஆகுது. வழக்கம் போல் நம்ம ஓப்பன் பண்ணலாம். தன்னு தான் பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இந்த இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் தன்னுக்குள்ளே போயிடுவோம். ஆப்ஷன்ஸ், நிஃப்டி, தென் சார்ட், தென் ஹரிசாண்டல், ஸோ உங்களுக்கு நிஃப்டி 50 நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதில் இருக்க இண்டிகேட்டர் ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம நிஃப்டியில் நம்ம வந்துட்டு 5 மினிட்ஸில் இருக்கிறோம். நம்ம 1 டேயில் வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆரம்பத்திலே உங்களை சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், ஐடென்டிஃபிகேஷன் ட்ரெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மார்க்கெட் வந்து கரண்ட்டில் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது தான் உங்களால் எங்கே ட்ரேட் எடுத்தால் எங்கே ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ட்ரெண்டை நீங்கள் ஓவராலாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இந்த மாதம் ஃபுல்லும் ட்ரெண்ட் எந்த பக்கம் இருப்பான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, அதை வீக்லியில் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீக்லியில் வைப்போம் பாருங்கள். ஸோ வீக்லியில் நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க மார்க்கெட் மாதிரி டவுனாலாம் போகலை. மார்க்கெட் தெளிவாக வந்துட்டு அவன் லைனில் தான் இருக்கான். தெரியுதுங்களா? கரெக்டாக பார்த்துங்க. இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக இங்கே கீழே பிரேக் அவுட் கொடுத்தாலும் திரும்ப மேலே போயிட்டு அப்படி தான் போவான். அப்படி தான் போகும். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும். கீழே எது வரைக்கும் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல போன வச்சுக்கலேன், ரஃபாக உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் டைம் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, ஃபிப்னாச்சி டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ நீங்கள் ஃபிப்னாச்சி எப்படி யூஸ் பண்ணது உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டெலீட் பண்ணி போகுது. இப்போ நமக்கு இந்த சரி இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்து என்ன தெரியுது உங்களுக்கு வந்துட்டு, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, அடுத்த ஒரு ஹை கொடுக்கணும். அந்த இப்படி தான் போகும். இதுதான் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட நோக்கமாக இருக்கும். இங்கே ஒரு டவுன் கொடுத்துட்டு
ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பை பிரேக் பண்ணி போகணும். போனா தான் ஃபர்தரா போகும். அதுக்கப்புறம் அங்கேயே போகாம என்ன பண்ணிட்டான்னா வந்து அந்த 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 ரீசென்ட் ஹையும் போகாம அதுக்குள்ளே கீழ வந்துட்டு திரும்ப ரீசென்ட் ஹையை பிரேக் பண்ண மாரி போச்சு. திரும்பவும் கீழ வந்துட்டு இப்படி போறான். இதோட நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க வந்து. அது இதுக்கப்புறம் உள்ள ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க போட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த இதில வந்துட்டு கீழ போயிட்டு மேல போவான் அப்படிங்கிறது தான். இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆயிரும் உங்களுக்கு வந்து. ஸோ பிரேக் பண்ணி மேல போனா ஃபர்தரா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் வெயிட்டிங் ஃபார் த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா பறந்து போயிட்டே இருக்கும். யாருக்குமே வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்போ இந்த மாரி இருக்கிற ஒரு மார்க்கெட்ல நீங்க இத அடுத்த எந்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு நீங்க தான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணணும். இந்த லைன் போட்டு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்ல? இதுதான் ஃபிபனாச்சி. இந்த ஃபிபனாச்சி டூல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி, யூசுவலா அத எப்படி செட் பண்ணுங்கிறத நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கேன். புரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா, திரும்ப நான் உங்களுக்கு WhatsAppல அது பண்ணி காமிச்சுறேன். இல்ல இப்போ வேணாலும் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். இது வந்து இந்த ஃபிபனாச்சி நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அது ரொம்ப டீப்பா இருக்கும். எப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ நம்ம ஃபிபனாச்சி எடுத்துக்குவோம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபிபனாச்சி நீங்க எங்க வரைஞ்சாலும், அந்த ஒரு 2 இடத்துல உங்களுக்கு நிக்கும். ஒரு லோ, ஒரு ஹை. இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்துட்டு இந்த 0.5 இந்த 0.5ங்கிறது வந்துட்டு நார்மலா நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஒரு ஆப்ஷன் பிரீமியமோ, ஒரு ஸ்டாக்கோ, எந்த ஒரு இண்டெக்ஸுமே சரி. அது ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 1500 போச்சுன்னா, அதுக்கப்புறம் அது ரீட்ரேஸ் எங்க வரும்னா, அதனுடைய 50%ல வரும். இப்போ 1000 அப்படிங்கிறதுலேருந்து 1500 போகுதுன்னா, அதில லாபம் வந்து ரூ. 500 கிடைச்சிருக்கு. இல்லைங்களா? அந்த ரூ. 1000 எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூ. 500 புக் பண்ண போடுவாங்க. எவ்வளோ புக் பண்ணுவாங்கன்னா, அதில வந்து 50% வரைக்கும் புக் பண்ணுவாங்க. 2வது இந்த 50%ல தான் எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ, அதனால தான் மார்க்கெட் அவன் ரீட்ரேஸ்மெண்ட்டே வரான். ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான நோக்கம் வந்து, ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நியூ பையர்ஸ். 2வது வந்து அந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்ணும். ஸோ, எப்போதுமே அதான் லிக்விடிட்டி சொல்லுவாங்க மார்க்கெட்ல வந்து. அந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா மேல போயிருவான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஐயோ! ஏன் அது ஸ்டாப் லாஸ் போட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க, ஃபீல் பண்றதுக்கு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் புதுசா வாங்குறவங்களுக்கு நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குவாங்க. அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டாலும், நீங்க அந்த இடத்துல ஒரு ரீ என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இட் வில் பி குட். உங்களுக்கு ஃபர்தரா நல்ல ப்ராஃபிட் நீங்க பார்க்க முடியும். ஸோ, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அத நமக்கு ஃபிபனாச்சி சொல்லிரும். இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எடுப்பான். நீங்க உஷாரா ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த ஃபிபனாசிங்கிற டூல வந்துட்டு நம்ம இங்க இது செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, நார்மலா வந்துட்டு இப்போ டிஃபால்ட் குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன். ஃபிப் வந்துட்டு இதில நெறைய வேல்யூஸ் இருக்கும். நான் இதில செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த 3, 4 வேல்யூ தான் வச்சிருக்கிறேன் பாருங்க. இத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்க. 0 அதுக்கப்புறம் அந்த 0.6 1 0.5 கிட்டத்தட்ட 4 வேல்யூஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன். இதுவே நமக்கு போதும் இன்ட்ராடே பண்றதுக்கு. நீங்க ரொம்ப லாங்கா ஹோல்டிங் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் டூல்ஸ்ல நெறைய வந்து அத ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அ ஃபர்தரா என்ன ப்ராஃபிட் லெவல்ல போகும்னு பார்க்கணும்னா, அதில சிலத ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 லெவல் நமக்கு போதுமானது இன்ட்ராடேவுக்கு. அதனால தான் நான் 4 சுருக்கிக்கிட்டேன். ஸோ அதே நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அதிகமா வேணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? இப்போ அந்த ஃபிபனாச்சி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்றோம்னு பார்த்துக்கங்க வந்து. ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் அத டெலீட் பண்ணிடுறேன். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க இப்போ வீக்லி ஃப்ரேம்ல வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கா தெரியும் பார்க்கறதுக்கு. பட் வீக்லில வச்சாலும் அது அவனுடைய தெளிவா தான் இருக்கும். இங்க பாருங்க. ஏன்னா அது ஒரு சம்பவம் வந்து எப்போதும் முடிஞ்ச போற ஒரு சம்பவத்த வச்சு தான் நம்ம வந்து நடக்க போட சொல்லுவோம். இந்த லோல வச்சுட்டு இந்த ஒரு ரீசன் இந்த லோக்கு இந்த ரீசன் ஹை தான். ஸோ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் அடுத்து அந்த 50 வரைக்கும் வரணும். வரல. வீக்லி லெவல்ல. 50 வரைக்கும் வந்தா தான் மார்க்கெட் வீழ்ச்சி. ஸோ அதுக்கு அடுத்த ஹை வந்துட்டு இங்க இருக்கு. இந்த ஹைக்கு வரும்போதும் அவன் 50 வரல. அப்போ நம்ம இந்த லோயர் என்ன செய்யணும்னா மாத்திட்டு, இந்த லோயர ஜஸ்ட் இங்க இந்த சப்போர்ட் இருக்கனால சொல்லுவேன். அதுக்கு நேரா ஹைட்ன்னு வச்சுப்போம். அப்ப ரீசன்ட் ஹைட்ன்னு போது இதான் வரும். ஏன் நான் இங்க வச்சேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் கணக்கு. இது பாருங்க.
இது ஒரு சப்போர்ட் லெவல். எப்போதுமே சப்போர்ட் பக்கத்தில் தான் நம்ம வந்து என்ன லோயர் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த லோயர் நம்ம எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த ரீசன்ட் ஹைக்கும் வச்சிங்கன்னா இங்கே நியர்பை 50% வரணும். நியர்பை வரல, ஜஸ்ட்டு அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு அடுத்த மேலே ரீசெட் தான். ஸோ இது நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்னா வந்து எப்போதுமே 100% அக்யூரேசியாக வரும்னு நம்ம சொல்லுவோம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர், மூவிங் அவரேஜ் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி தான், வாய்ப்புகளை தான் சொல்லும் ஒழிஞ்சு நீங்கள் வாய்ப்புகள் எனக்கு நான் நினைக்கிற மாதிரி வந்தால் தான் நீங்கள் அந்த வாய்ப்பு எடுக்கணும். வெயிட் பரவாயில்ல, அந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இப்போ நீங்கள் பை செல் பண்ணலாம். இல்லை நான் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி நான் சின்ன ஸ்மால் ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக அது பண்ணலாம். ஓவரால் இந்த ஸ்டாக்கு இப்போ இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்துட்டு அவன் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சாலிடேஷனாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபிபனாசி ஒர்க் ஆகாது. சரிங்களா? கன்சாலிடேஷனாக இருக்கும்போது ஃபிபனாசி வேலை செய்யாது. அப்போ நீங்கள் ஏன் வேலை செய்ய நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறு இருங்க, ஒரு 4 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ண நண்பர்களை ஆட் பண்ணுவாருங்க. 1 வெல்கம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ 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 சொல்லுது. அங்கே எடுத்தாச்சு, இடத்துல ஸ்போர் கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் எல்லாம் கொடுத்துருங்க. ஓகே, சாரி ஒரு கால் வந்துச்சு. பரவாயில்ல. ஓகே, வெல்கம் டு அவர் சேனல் குரூப் மிஸ்டர் சரவணன். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டில் போயெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம நிஃப்டியில் தான் நம்ம போய் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் லைனில் நான் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கிறேன். ஏன்னா அவன் இந்த லாஸ்ட் லோவிலிருந்து அடுத்து இங்கே ஒரு ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு அவன் எங்கேயுமே சப்போர்ட் இல்லை, ஒரு ஸ்ட்ரைட் போயிட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த சுச்சுவேஷன் தான். இந்த டபிள்யூ பேட்டர்னை உடைச்சிட்டு ஃபர்தர் மேலே போட்டேன். அப்போது நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அடுத்த ஃபிபனாசி யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த பாயிண்ட்டை அடுத்த ஃபிபனாசி யூஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் லோ, இதுதான் லோவை யூஸ் பண்ணணும். ஹை இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை. ஃபர்தராக வைக்க போகிற ஹை நமக்கு தெரியாது. அந்த ஹைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்படி தான் இந்த ஃபிபனாசி நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கும் இது 0.1, இது 0.2, இது 0.1, இது 0.2 எடுக்கணும். அதாவது எப்போதுமே ஒரு லோயர் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 50% வந்துட்டு திரும்ப அடுத்து ஒரு லோயர் போயிட்டு திரும்ப 50% வந்துட்டு ஃபர்தராக போவாங்க. இது 50% தான் வரணும் இல்லை, இது சம்டைம்ஸ் 40ல் கூட மேலே போயிடுவான் என்ன வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து 50 வருவான். ஸோ அந்த 50 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் அவர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம போகவே மாட்டான். அதனால் நீங்கள் ஐயோ விட்டுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் விடக்கூடாத விஷயம் வந்து உங்கள் நம்பிக்கை தான், கான்ஃபிடென்ட்டாக விடக்கூடாது. மற்றபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும். எந்தமே மிஸ்ஸிங்னு ஒன்று விஷயமே இல்லை வந்து. ஸோ ஓடி போகிற பஸ்ஸில் ஏறணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஓடி போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறுவீங்களா, பஸ் உங்கள் மேலே ஏறுமான்னு தெரியாது. அதுக்காக சொல்ல வரேன். அது ஆபத்தானது, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஃபிபனாசி வந்துட்டு இப்போ நம்ம இங்கே எடுத்து ஒரு இது போட்டோம் வீக்லியில் வச்சுட்டு, அடுத்தது இதையே நம்ம இப்போ நான் லாஸ்ட் நீங்கள் சொன்னல இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த இதுக்கு வச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் இது கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். தெளிவாக பாருங்கள். கரெக்டாக சொன்னா இங்கே போயிட்டு இங்கே வந்து டச் பண்ணுற மாதிரி இதுதான் நியர்பை லெவல் தான் வருவான் வந்து. இது 50ல் தான் வரணுன்ற அவசியம் இல்லை நமக்கு. நியர்பை சம்டைம்ஸ் 0.6 வரைக்கும் 0.68 வந்துட்டு உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்ட்ரி நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இங்கே ஒரு ஃபிபனாசி, இதுக்கு இங்கே ஒரு ஃபிபனாசி. இந்த 50க்கு வரல, இதை நம்ம கலர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நம்ம இதை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு க்ரீன் வச்சுக்கோங்க. இந்த லெவல் இதுக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் இந்த இதுக்கும் அவன்
மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணல. ஜஸ்ட்டு அந்த ஒரு இந்த லெவலில் போயிட்டான். அடுத்த லோயர் ஹைக்கு வந்துட்டு அவன் கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக 0.5க்கு வரல. ஜஸ்ட் மேலே போயிட்டான். இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ண போகிறான், என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த ஹையை பீட் பண்ணல. ஹையை பீட் பண்ணதுனால இது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அடுத்தது எங்கே வந்து இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹையர் டு லோயர் போடணும். ஹையர் டு லோயர் போட்டிங்கன்னா தெரியுங்களா உங்களுக்கு ஃபிப்னாசி. இப்போ ஸ்க்ரீன் தெரியல வந்துச்சுங்க கொடுத்துருந்தேன். ஒரு நிமிஷம். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த ஹை போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வரான் மார்க்கெட்டு. கீழே வர மார்க்கெட் எவ்வளோ வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே தான் இது வரைக்கும் இங்கே வந்து ரிவேஸ் ஆகுறான். இங்கே ரிவேஸ் ஆகிறவன் திரும்ப அடுத்து ஃபர்தராக எங்கே நமக்கு இது வரைக்கும் போவான் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கலேன். அதுக்கு தான் இந்த இப்போது ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்னா ஷார்ட் டேர்மில் தான். இது வந்து இப்போ இந்த இதில் டவுன் கீழே வந்துட்டான். இங்கே வந்துட்டு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போட்டிருக்கலாம். இப்போ மேலே எது வரைக்கும் போய்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் அடிப்பான்னு நமக்கு தெரிஞ்சுன்னா, நீங்கள் அங்கே எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும்னா, இது வந்துட்டு சிம்பிள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, அந்த கால் ஆப்ஷன் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதோட எக்ஸிட் லெவல் எது இருக்கணும்னா, இந்த பாயிண்ட் தான் எக்ஸிட் லெவல். அல்லது உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணலாம். ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம். இது வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் லெவல். 0.5 ஸ்டாப் லாஸ். 0.6 ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுங்கிறத விட ஒரு ஃபால் ஆகுறான்னா எது வரைக்கும் ஃபால் போவோம் நீங்கள் பார்க்கணும்னா, அதை நீங்கள் இந்த இருங்க வரேன், யாரும் வீட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. அது எல்லா டைமிங்க்கும் வந்துருங்கன்னு சொன்னால் அதுதான் நான் சரிங்களா நினச்சிக்கேன். ஓ ஓகே, வெல்கம் பேக். நியூ க்ளோஸ் ஆகிட்டான். இந்த இதில் அவர் க்ளோஸ் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு க்ளோஸ் ஆயிடுறாரு அவர். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஆகுது ஆகுதுங்க. ஓகே, தேங்க்யூ. குபேந்திரன், அந்த அந்த காந்தம் அந்த இதையும் அப்படியே சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் அந்த உங்க ஆர்வத்தை பாராட்டுறேன். உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். சரிங்களா? சொல்லிடுறேன் எல்லாருக்கும். சரிங்களா? யாருக்குமே எந்த உண்மையும் மறைக்கிறதில்லை. எல்லா மக்களும் நம்ம மக்கள், எல்லாருக்குமே உண்மையை சொல்லுவோம். லாபம் அடையிறதுங்கிறது அவங்க திறமையை பொறுத்து இருக்குது. என்ன வச்சுக்க, மார்க்கெட்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேராசைப்பட்டோம்னா நம்மளை காலி பண்ணிடும். பேராசைப்படலாம், பட் திறமையாக நம்ம கற்றுக்கிட்டு நீங்கள் பேராசையாக செயல்படலாம். நான் சொல்ல வரல. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு இதுதான். உங்களுக்கு இந்த மார்க்கெட் இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் போயிருந்த மார்க்கெட்டு இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்டு இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்துருக்கலாம். இங்கே இந்த ட்ரெண்டு எப்போ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு புல்லிஷ் க்ரீன் அல்லது பெரிய ஒரு ஹேமர், ரிவர்ஸ்டு ஹேமர் போடுவான், அல்லது பெரிய டோஜி க்ரீன் இப்படி போட்டான்னா அதுதான் ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த நீங்கள் பாயிண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன், லாஸ்ட்டு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் இணைச்சி வச்சிங்கன்னா, ஒரு ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா இருக்கு பாருங்க, அதுதான் நீங்கள் ட்ரெண்ட் லைனே எப்போதும் யூஸ் பண்ணுவோம். எப்போதுமே ட்ரெண்டு பிரேக் அவுட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ரெண்ட் பிரேக் அவுட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த ட்ரெண்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா, இந்த ட்ரெண்டு இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக யோசிக்காமல் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதோட இருங்க, யாரும் வந்திருக்காங்க.
எல்லாம் லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ வெல்கம். சரிங்களா, ஜோசப் வெல்கம். ஸோ நம்ம ஜஸ்ட் கொடுத்துப்பா. ஓகே பாய். திரும்ப க்ளோஸ் ஆகிட்டேனா? ஓகே ஓப்பன். தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபிபனாச்சி டூல்ஸுங்கிறத யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ட்ரெண்டாக இருக்கும்போது எல்லா ட்ரெண்ட்லேயும் யூஸ் ஆகும். நமக்கு ஃபிபனாச்சி வரையறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் இப்போ வீக்லியில் இருக்குது, இந்த நீங்கள் டெய்லியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிபனாச்சி எடுக்க முடியும். ஏன்னா அதில் லோ ஹை நிறைய கிடைக்கும். 5 மினிட்ஸில் லோயர் ஹை நிறைய கிடைக்கும். 15 நிமிஷம் லோயர் ஹை நிறைய கிடைக்கும். அந்த ஒவ்வொரு ஹைக்கும் லோக்கும் நீங்கள் ஃபிபனாச்சி வரைய முடியும். வரைஞ்சிங்கன்னா உங்கள் ப்ரொபபிலிட்டி அதிகமாகும், வின்னிங் ப்ரொபபிலிட்டி. நீங்கள் அந்த ஒன்லி நீங்கள் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஃபிபனாச்சி வித் மூவிங் ஆவரேஜ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா ஓகே. கம்பைன்டு எப்போதும் 2 இண்டிகேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நான் சொல்லக்கூடியது வந்துன்னா உங்களுக்கு மினிமம் 1000 கேரண்டி. அதுக்கு மேலே ஃபர்தராக வேணும்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு போங்க. உங்களால் அதை ஜெயிக்க முடியும். முடியாதுங்கிற விஷயம் இல்லை, நிச்சயம் 1000 உண்டு. இந்த இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் அந்த சிக்னல் கிடைக்கும் எடுத்தீங்கன்னா. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், நான் பண்ணுறது தான் உங்களை செய்ய சொல்கிறேன். உங்களை செய்ய சொல்லிவிட்டு நான் கதை சொல்லலை, நான் செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்க சொல்கிறேன். ஸோ அதை பிளான் பண்ணிக்கங்க. இந்த வீக்லி இதில் வச்சு பார்க்கும்போது பார்த்துக்குங்க தெளிவாக. இந்த இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ஃபிபனாசியை. இங்கே 1, இங்கே 0.1, இங்கே 0.2. இந்த ஃபிபனாசியை போட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், அவன் வந்து 0.6, 0.618. இது வந்து கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது இஸ் எ பெஸ்ட் என்ட்ரி ஃபார் ப்ராஃபிட். அந்த என்ட்ரி வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து மந்த்லி ஹோல்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பொசிஷனாக ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய பெரிய ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இந்த இடத்துல கரெக்டாக அவங்க வந்து செல் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஃபிபனாசியை போட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் போன ஹை தான் அவங்க வந்து டார்கெட். இதுதான் இந்த ஹை வரைக்கும் இங்கே தான் போடுவாங்க. இந்த ரேட் என்ன வருது? 26,000. 26,000 எல்லாம் கால் ஆப்ஷன் அடிச்சுட்டே இருப்பாங்க. 26,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போல்லாம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இறங்க வருதோ நிறையா பணம் வச்சுருக்கவங்க அதை பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவன் போக மாட்டான். அவங்களுக்கு செல்லருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த செல்லருக்கு பையருங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுத்துட்டோம்னா நமக்கு அப்போ எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஆல்வேஸ் யூ கோ ஃபார் கால் ஆப்ஷன். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வீக்லியில் போட்டு வச்சுருக்கிறத இப்போ நம்ம 1 டேக்கு மாற்றுவோம். இப்போது இந்த ஒரு சிம்பிள் விஷயத்தை இப்படியே டிலீட் பண்ணிவிட்டு அடுத்து சொல்லணும் பாருங்கள். இப்போது இங்கே ஒரு ரீசன்ட் லோ, ரீசன்ட் ஹை போயிருக்கலாம் இல்லைங்களா? பட் இந்த பிரேக் பண்ணல. பட் இருந்தாலும் வீக்லியில் இருக்குங்கிறதுனால யார் அடுத்தது வந்திருக்காங்க எல்லாமே ஓகே. வெல்கம் டு நானவெல் கந்தன். வாங்க சார். இப்போ இந்த ரீசன்ட் லோ அவன் போயிருக்கான். இந்த ரீசன்ட் லோ, ரீசன்ட் ஹை, இதை நீங்கள் வந்து ரீசன்ட் லோன்னு வச்சுக்கோங்க, இதை ரீசன்ட் ஹைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை விட்டுருங்க, ஏன்னா அவன் ரீசன்ட் ஹையை விட லோயர் ஹைலாம் இருக்கிறான். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. ஃபிபனாசிக்கு வரும்போது வந்து நீங்கள் எப்படி இது அடுத்தது இங்கே வந்து ரெட்டு போட்டான், எவ்வளோ கீழே வருவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்போவும் நீங்கள் அவனை தான் யூஸ் பண்ணணும். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் தான் அங்கே ஃபிபனாச்சிக்கு போங்க. இந்த ரீசன்ட் லோ போடுங்க, ரீசன்ட் ஹையை போடுங்க. ஜஸ்ட் இவன் 0.5 கிட்ட வரல, 0.5 கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்காமல் மேலே போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டின்னு வச்சுங்களேன், நமக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் இந்த நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி நம்ம வேறு மாதிரி செக் பண்ணுறதுன்னா, அப்போ தான் நான் இவங்ககிட்ட நீங்கள் போகணும்னு சொல்லுவாங்க. இங்கே 920 சரிங்களா? இப்போ நமக்கு மூவிங் ஆவரேஜ் பற்றி இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் என்ட்ரியை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, உங்கள் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு வந்து அவன் ஐ மீன் புல்லிஷ்னு நீங்கள் சொல்லிட்டான். ஐ மீன் புல்லிஷ்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போயிட்டான். இங்கே ஒரு ரெட்டு கொடுத்தானா, இந்த ரெட்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணோன்னா நீங்கள் இந்த எல்லோவை தாண்டி கீழே வராத வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஃபைனலாக இன்னொரு லைன் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அது என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள், 50 and 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கணும். இந்த ப்ளூ தான் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இந்த 50ங்கிறது வந்துட்டு ட்ரெண்டு சேஞ்சர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த லைனில் நீங்கள் இருக்காதீங்க. ஒஸ்ட் கேஸு உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுடைய ஃபைனல்
இதுக்கு கீழே போச்சுன்னா பாதாளத்துக்கு போயிடுவான். ஸோ இந்த இந்த இடத்துல நீங்கள் கால் எடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். இது உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட் இதுதான் வந்து. இங்கே நீங்கள் புக் பண்ண விட்டுட்டிங்கன்னா இவ்வளோ வரைக்கும் உள்ள லாஸ் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்லுவோம், நீங்கள் ஆல்வேஸ் எப்போதுமே நீங்கள் ஒரு மாமரத்தை வச்சிங்கன்னா அது பழுக்குதுன்னா அந்த பழத்தை நீங்கள் பறித்து நீங்கள் வியாபாரம் பண்ணணும். இல்லை நான் பொறுமையாக எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் பறிச்சுப்பீங்கன்னா யார் தேவை இருக்கோ அவங்க பறிச்சுட்டு போடுவாங்க. தேவை இந்த சென்ஸ் யார் யாரெல்லாம் வந்து டெய்லி லாபம் பார்க்கணுங்கிறாங்க அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் டெய்லி உங்களுக்கு 1000ங்கிறது நம்ம நிர்பந்தங்கிறது நமக்கு டெய்லி நம்ம டார்கெட், நம்ம கோல், எய்ம் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, இதை நான் வீக்கில் வச்சிருக்கிறேன் அப்படியே நீங்கள் ஒன் டேல மாத்திரம் பாருங்க, உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். குபேந்திரன், எனக்கு இந்த இது இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். அது எதுக்கு கீழே போனா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம்? 22 மூவிங் ஆவரேஜா இல்லை 50 மூவிங் ஆவரேஜா? ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுங்கிறது வந்து உங்களுக்கு ஓவரால் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் வந்து மெயினாக இருக்கும். எய்தர் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஆர் அந்த 0.68 ஆர் 0.5 இது 3 நீங்கள் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எப்படி பண்ணணும்னா புத்திசாலின்னு சொல்கிறத விட இதில் வந்து ஜெயிக்கிறவங்க புத்திசாலியும் கொஞ்சம் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுருக்கணும் ஜெயிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. பணம் நிறைய வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லோயர் அடிச்சுக்கும் வரதுல இங்கே ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. ஃபர்தராக இங்கே வச்சுன்னா இங்கே 1 எடுத்தாங்கன்னா அங்கே 2 எடுப்பாங்க. ஃபர்தராக அவன் என்ன பண்ணுவான்னா இதுக்கு கீழே வர வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. வந்து அவன் நல்லா தெரியும் 50 டேஸ்க்கு மேலே தான் 50 டேஸ் இப்படி வைக்கிற வரைக்கும் வச்சுட்டே வெயிட் பண்ணலாம். இந்த 50 டேஸை தாண்டி இப்படி கீழே வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு வந்து சோதனை காலம். சரிங்களா? 50 டேஸை டச்சே பண்ணாமல் கீழே வச்சுட்டானா நீங்கள் வெளியே போகிறது தான் உத்தமம். வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. இந்த லைன் அப்படி ஒரு சின்ன ஒரு பார் போட்டு கூட ஹேங்கிங் தொங்கிக்கிட்டே வச்சுருந்தானா நீங்கள் வெயிட் பண்ணலாம். அவன் வந்து ட்ராப் பண்ணுறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸை கொடுக்கும். பட் ப்ராபபிலிட்டி அதிகம். நீங்கள் லாங் டேர்ம் அது ரொம்ப நிறையா ப்ராஃபிட் எடுக்கணும்னா மட்டும்தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எப்போனா ஓரளவு நீங்கள் கேபிட்டலில் சம்பாதிச்சு கேபிட்டலை நல்லா தக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஷார்ட் டேர்மில் நீங்கள் கேபிட்டல் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் லூஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அதிகப்படியாக இவங்க ஆசையை காமிச்சு உங்களை மோசம் பண்ணுறது தான் மார்க்கெட் வேலையை வந்து நீங்கள் அதில் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ வீக்லி ஆப்ஷன்ஸில் நீங்கள் சப்போஸ் 3 மந்த்ஸு நான் பொசிஷனை ஒரு ஹோல்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இங்கே நீங்கள் ஒரு கால் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கால் எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் புக் பண்ணலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ரஃபாக பாருங்கள், காட்டுறேன் சொல்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்போ தொடங்கியிருக்கான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 119 நாள் கிட்டத்தட்ட 3 மாதம் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி எடுப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. இங்கே நீங்கள் ஒரு ரஃபாக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லைன் வந்துச்சா தள்ளி மேலே இந்த மார்க்கெட் இந்த 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 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 21,743 இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்துட்டு இதுக்கு ஃபிபனாச்சிலையும் வேறு மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை சொல்கிறேன் நான். அந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 25,000 கால் ஆப்ஷன் வாங்குவாங்க. 25,000 கால் ஆப்ஷன் வந்து அன்றைக்கி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா அல்லதுலேருந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அந்த தைரியமாக என்ன சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்துட்டான் இந்த பாயிண்ட்ல நீங்கள் இந்த பாயிண்ட்ல வாங்கும்போது இந்த 25 ஒரு 100 ரூபாய்னு வச்சுங்களேன். 25,000 கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா இருக்கும். 100 ரூபாய் இருக்கிறது வந்து 300 ரூபாய் போகும். ஆனால் உங்களுக்கு 3 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது. நீங்கள் டெய்லி ட்ரேடிங் ஃபீஸ் தர வேணாம், எக்ஸ்சேஞ்சுக்கு டேக்ஸ் தர வேணாம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் தர வேணாம். ஆனால் 3 மாதம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப லாங். இல்லை நான் டெய்லி எனக்கு மார்க்கெட்டை பார்க்கணும், டெய்லி எனக்கு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் விட்டுருங்க. இல்லை லாங்காக பண்ணுறவங்க இருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வெளியில் சொல்கிறது கூட பயப்படுவீங்க. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். இதுதான் அந்த லாங்காக கொண்டு போகிறது. இப்போ இதில் ப்ரீமியம் டிகே இருக்காதா சார்? அதைத்தான் சொல்ல வரேன். பையில் வந்து ப்ரீமியம் டிகே இருக்கும். அந்த பையில் வந்துட்டு ஒன்ஸு அப்பில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் அதை ட்ரையல் ஸ்டாப்லாஸ் போட்டே போகலாம் கேட்ச் பண்ணுறதுக்கு. சரிங்களா? உங்கள் லாபம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெய்லி 1000 ரூபாய் கிடைக்கிறது, அதில் டெய்லி ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கிடைச்சிட்டு ட்ரையல் ஸ்டாப்லாஸ் போட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லி 1000 ரூபாய் நீங்கள் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுத்து 2 ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 70 ரூபாய் சம்திங் பிடிப்பாங்க அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு.
நீங்கள் ஓவரால் த இயர் 300 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 52 வாரத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 ட்ரேட் எடுத்த விட 150 200 ட்ரேட் எடுத்துன்னு வச்சுங்களேன். வந்து ஒரு 200 ட்ரேட் திறமை எடுத்த கூட 200 இன்ட்டு நீங்கள் ஒரு 70 வச்சு பார்த்துக்குங்க. வந்து உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் 5 இயர்ஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு நிறைய காசு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணும்போதே நீங்கள் பொசிஷன்லாம் ஒரு ட்ரேட் எடுத்து வச்சு நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவேன். இல்லை நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் 1 or 2 months. உங்களுக்கு லாபகரமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் டெய்லி 1000 பெஸ்ட்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஏன்னா பல பேர் பல மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ அவன் இந்த ஃபிபோனாச்சி படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்கே நமக்கு வந்துட்டு சார் அதே மாதிரி இந்த சிக்னல்ஸ் கிடைக்கல சார். வாய்ஸ் கிடைக்கலையா? ஹலோ சார். சார் சொல்லுங்க சார், லாஸ்ட்ல கேட்டுக்கிறேன் சார். இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப்னோஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க. ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஹை நான் வீக்கில் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்த ஹை இதுதான். இந்த ரீசெண்டாக வந்த இந்த லோவுக்கு வச்சுட்டு இந்த ரீசெண்டாக வந்த ஹைக் கொண்டு போயிட்டு இந்த ரீசெண்டாக வந்து திரும்ப லோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்டு எந்தெந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அவன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இந்த லோ அடிக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபிபோனாச்சி டூல்ஸை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 1 2 3 இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஃபிபோனாச்சி டூல் வரைஞ்சிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, சி என்ட்ரி எடுத்தீங்கன்னா, அது ஃபர்தராக எது வரைக்கும் போகணும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் 24 241 அதுக்கு அடுத்து வந்துட்டு 26 739 26 739 தான் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்தராக அவன் கன்சல்டேஷன் இருக்கான் 26 739 அந்த 740 இது ஆஸ் பர் டெக்னிக்கல் இப்படி தான் இருக்குது. இந்த டெக்னிக்கல் சொல்கிறது இதை விட ஒரு 150 ஜாஸ்தியாக தான் போகும்போது கம்மியாக போகாது. இந்த எல்லாருமே தான் சொல்லுவாங்க 27,000 போகும்பாங்க. 27,000 போகும். ரவுண்ட் நம்பரில் எப்போதுமே பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். எப்போதுமே 100 150 200 250 நீங்கள் உங்களுக்கு செல்லாரை போடக்கூடாது. 100ல் நீங்கள் உங்களுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா 99ல் உங்கள் செல்லாரை போட்டணும். அதை கிராஸ் பண்ணி அவன் மேலே போயிட்டானா நீங்கள் அதுக்கு மேலே அடுத்த ரவுண்ட் ஃபிகர் நம்பர் பக்கத்து நம்பரை நீங்கள் செல்லாராக போட்டு வச்சுக்கணும். மார்க்கெட்டில் வந்து சைக்காலஜிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிட்டைலர் என்ன யோசிக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் அவங்க வந்து மைண்டை மாற்றுறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வெளிநாட்டினர் வந்து ஒரு குழுவே வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு போக போக தெரிய வரும். அதனால தான் பப்ளிக்கில் சில விஷயங்கள் நான் சொல்கிறதில்ல. வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இந்த விஷயங்களை நம்ம அங்கே போடும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த இதுக்கு எப்படி டார்கெட் பண்ண அவன் யோசிப்பான். வந்து உங்களை இதெல்லாம் ட்ராப் பண்ணி உங்கள் காலி பண்ணுவான். ஸோ உங்கள் 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் பண்ணுமா, அதுக்கும் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு ட்ரெண்டு. அதனால் அந்த 1000 ரூபாய் அவன் தவிர்க்க முடியாது. ஏன்னா 1000 ரூபாய் அவனும் இல்லை, யாராலையுமே தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன நடக்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் சப்ஜெக்ட் தாண்டி போய் நினைக்காதீங்க, இதை சொல்லியே தீரணும். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்துட்டு ஏஐ மூலயமா ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஏஐயில் எப்படி பண்ணுவாங்கன்னா, வந்து இப்போ கால் ஆப்ஷன் 100 ரூபாய் போகுதுன்னு வச்சுங்களேன், அவன் 110 போச்சுன்னா காலைல எல்லாரும் பை போட்டுருவாங்க. 110 போனால் ஒருத்தன் பை போடுவான், 111 போனால் ஒருத்தன் பை போடுவான், 112 போனால் ஒருத்தன் பை போடுவான், 115 போனால் ஒருத்தன் பை போடுவான். வரிசையாக பை அந்த ஏஐயில் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். அதனால தான் இந்த கால் ஆப்ஷன் பிரிமியம் ஏறிட்டே போகும். உங்களுக்கு வந்து உங்களால் வாங்க முடியாமல் போகும். அதில் வந்து ஒரு 120 வரைக்கும் கொண்டு போகும். அதுக்கு மேலே அந்த ஆர்டர் இருக்காது கால் ஆப்ஷனில். அங்கே ஏன் இருக்காதுன்னா 100ல் போட்டவன் 120 விற்க ஆரம்பிச்சிருவான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? புரியுது. 100ல் போடுறவன் ஒரு வந்து 5000 குவான்டிட்டி போடுறான்னு வச்சுங்களேன், அவன் 120 என்ன செய்வானா, 100ல் போடுறவன் 111ல் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி, 112ல் வந்துட்டு ஒரு 1000 குவான்டிட்டி, 115ல் ஒரு 1000 அப்படி விற்க ஆரம்பிச்சே இருப்பான். வந்து ஸோ வாங்கணும் விற்றா தான் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்போது புதுசாக போகிறவங்க ட்ராப் ஆகிடுவாங்க. ஆக மார்க்கெட் நல்ல மொமெண்டம் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு 115க்கு மேலே வாங்க 120 வாங்கினீங்கன்னா என்ன செய்யணும், அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 110 வந்துடுவான். ஏன்னா இந்த 100ல் வாங்கிட்டு 120 விற்கிறான் பார்த்தீங்களா, அவன் திரும்ப 90ல் ஆர்டர் போட்டுருவான். அதுக்கு விட மாட்டான் மார்க்கெட்டை. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பொறுமை காத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் அப்போ ட்ரெண்டிங் மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா அங்கே சப்போர்ட்டோ ரெசிஸ்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஏமாந்துருவீங்க, காசை ஏமாந்துருவீங்க. ஸோ அதனால் சொல்ல வரேன், இந்த மாதிரியான ஃப்ளூக் ட்ரேடிங்கில் வந்து என்னைக்காவது நீங்கள் ஜெயிக்கலாம். வந்து என்றைக்குமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. நீங்கள் நஷ்டப்பட்டு தான் வருவீங்க. இப்போ நான் வீக்லி ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். வீக்லி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, வீக்லி ஆப்ஷன்ஸில் அவன் வந்து ஓவரால் அவன் கால் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். நீங்கள் மார்க்கெட்டை டவுட்டே படாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத வரை இங்கிருந்து அவன் இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிடுவான்.
இதை உடச்சி கீழே வந்தால் தான் ஃபர்தர் ஃபால் வரும். எது வரைக்கும் வரும்? அந்த ஃபால் இது வரைக்கும் தான் இருக்கும். 21,000 தான், 22,000 தான் அதிகபட்சம். அது கீழே வரவே மாட்டான் மார்க்கெட்டை. ஏன்னா அங்கே அவ்வளோ பை ஆர்டர் இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. நாமளே நினச்சா கூட நம்ம கவர்மெண்ட்டாவது ஃபண்ட் பண்ணி இந்த 22,000 தக்க வச்சுக்கோம். இதுக்கு மேலே கீழே விடாது. ஏன்னா இதுக்கு மேலே கீழே விட்டுதுன்னா மார்க்கெட் மேலே மக்கள் நம்பிக்கை இழந்து போயிடும். ஸோ மார்க்கெட்டோட மக்கள் போயிடுவாங்க. அவன் எப்போதுமே மார்க்கெட்டோட விடவும் மாட்டான். மக்களை அதுக்குள்ளேயே மார்க்கெட்டில் வச்சு பார்ப்பான் வந்து. ஸோ நீங்கள் தைரியமாக இதை பண்ணலாம். இந்த பொசிஷன் நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ அவன் ஃபர்தராக வந்து இனி இந்த ப்ளூ லைனை தாண்டி கீழே போகாத வரை மேலேயே தான் போயிட்டு இருப்பான். நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நான் நீ சொல்கிறத வீக்லியில் போட்டு வச்சு பாருங்கள் வந்து. எப்போ இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணி கீழே வரானோ அப்போ தான் ஃபர்தராக அவன் ஃபால் வருது. அது எது வரைக்கும் வருவான்? இந்த ட்ரெண்ட் லைன் தான். அப்படி ஒஸ்ட் கேஸ் ஏதாவது ரொம்ப பேட் நியூஸ் பட்ஜெட்டில் ஏதாவது இந்தியாவுக்கு மோசமாக 1000% ட்ரம்ப் வரிகிரி போட்டார்னா இந்த க்ரீன் லைன் தான் வரும். அது இவ்வளோ தான், இதுக்கே வராது. நீங்கள் புட் ஆப்ஷனுங்கிறது என்னென்னா, மார்க்கெட்டில் நமக்கு எப்போ வந்து ட்ரெண்ட் டவுனில் இருக்கோ அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஆக உங்களுடைய ஆல்வேஸ் டார்கெட் வந்து கால் ஆப்ஷன் தான் இருக்கும். பொதுவாகவே ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கால் ஆப்ஷனுக்கு தான் வந்து அதிகமாக ஏறிட்டு இருக்கு. நான் கடந்த நாட்களாக நான் பார்த்த வரைக்கும் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை விட கால் ஆப்ஷன் ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் நல்லா கொடுத்துட்ருக்கு. சம்டைம்ஸ் தான் புட் ஆப்ஷன் இந்த ரொம்ப மொமெண்டம் பயங்கரமாக ஒரு 3-4 ரெட்டு கண்டினியூஸாக வரும்போது நல்ல மூமெண்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு புட் ஆப்ஷன் கிடைக்கும் ப்ரீமியம். ஸோ அது மாதிரி கிடச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, இப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி இந்த ஃபிபனாசி நம்ம இங்கே போட்டு பார்த்துட்டோம். ரீசன்ட் லோக்கும் இந்த ரீசன்ட் ஹைக்கும் போட்டு வச்சுக்கும்போது இப்போ இவன் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம இதை ஒன் டேக்கு மாற்றிப்போம். இப்போ பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரியும். ஒன் டேயில் வரும்போது இங்கே நிறைய பள்ளம் மேடுகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி வீக்லியில் போட்டதை நீங்கள் ஓவராலாக ஒன் டேயில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா லாங்காக போகிறவங்களுக்கு தான் வசதியாக இருக்கும். ஆனால் இங்கே நிறைய ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இதை நம்ம காலி பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெட் அஸ் கம் டு ஒன் டே. ஒன் டேயில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மூவிங் ஆவரேஜ் சொல்கிறபடி இந்த இடத்துல அவன் கால் ஆப்ஷன் போயிருக்கான். இந்த இந்த மாதிரி பாருங்க, இந்த ப்ளூ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிட்டு அவன் இந்த 8ம் அண்ட் 22ம் மேலே போகிறான்னு வச்சுங்களேன், அது மார்க்கெட் புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கு. அப்போது உங்கள் என்ட்ரியை இங்கே தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே நீங்கள் எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை எந்த ஒரு நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சாலும், நீங்கள் 10 மினிட்ஸ் கேண்டில் வச்சாலும், நீங்கள் 15 மினிட்ஸில் கேண்டில் வச்சாலும், உங்களுடைய இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பாயிண்டில் என்ட்ரி எடுக்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது எடுத்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க்கு. அதை நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது உங்களோட ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அது திரும்ப எப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுது பார்க்கணும். 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். அதுதான் ரீட்ரேஸ்மென்ட் பாயிண்ட். இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் டச் பண்ணிவிட்டு உடனே இமீடியட்டாக மேலே போடணும். அதை விட்டுட்டு அவன் இங்கே இப்படி ஒரு க்ளோஸ், இந்த பாதி மேலேயும் பாதி கீழே வச்சாலோ, அல்லது இப்படி வச்சுட்டு இங்கே கீழே ஒரு பெரிய விக்கு வச்சு ரெட்டு வச்சாலோ என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா 50 டேஸ்ங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ட். இதை நீங்கள் இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா கடந்த 50 நாட்களாக அது இருக்கக்கூடிய விலையை தான் நம்ம ஒரு நாள் வைக்கும்போது கடந்த 50 நாட்களுக்காக இந்த விலையில் இருந்துருக்குன்னு அர்த்தம் வந்து. அதை நீங்கள் 4 ஹவரில் வைக்கும்போது கடந்த 50 கேண்டில்ஸில் இந்த 4 ஹவர்ஸில் இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம் வந்து. அதை 5 மினிட்ஸில் வைக்கும்போது கடந்த 50 கேண்டில் 5 மினிட்ஸில் இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். கடந்த 50 நிமிஷமாக ஒரு கேண்டில் ஒரு விலை இருக்கிறது வந்து திடீர்னு ஒரு ஃபார்ம் ஆகி கீழே வருதுன்னா அந்த புளுவையும் தாண்டான்னா அது டேஞ்சர் ஸ்டோன். இதை இப்போ இங்கே வந்து அனுமானமாக வச்சுட்டு இதை நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும். பேக் டெஸ்ட்னா அப்படியே பேக்கில் போய் பாருங்கள் வந்து. நாம் சொல்கிறது வந்து கதை இல்லை, இருக்கிற டெக்னிக்கல் தான் சொல்ல வரேன். நீங்கள் டெக்னிக்கலை நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துலேருந்து இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் இருந்தாலும் பட் நீங்கள் இங்கே ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நிஃப்டி பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து 23,000 இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 25,000 எடுத்து போட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏற்றங்கள் வந்தாலும் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 3x கிடைச்சிடும், 3x கிடைக்கும். இது நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். ஆனால் இது லைவில் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து. இந்த லைவில் பார்க்கும்போது பயம் வரும். பயம் ஏன் வரும்னா நம்ம ஏற்கனவே பயந்துருக்கிறோம், லாஸ் பண்ணியிருப்போம், அதனால் பயப்படுவோம். லாஸ் பண்ணாமல் நீங்கள் எதையும் கற்றுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், லாஸ் பண்ணணும்னு பயப்படாதீங்க. லாஸ் இஸ் எ லெசன். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஏன் லாஸ் பண்ணுறீங்கன்னு யோசிக்கலைன்னா நீங்கள் இந்த ஆட்டில் விளையாடாதீங்க. நீங்கள் வெளியே போயிடலாம். ஒரு முறை லாஸ் பண்ணோம்னா தப்பு கிடையாது. அது ஏன் லாஸ் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா திரும்ப லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது ஒன் டேயில் நம்ம வச்சுருக்கிறோம். நான் பெரும்பாலும் இந்த டெய்லி ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து 4 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 4 ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% சக்ஸஸ் கொடுக்கும் இன்ட்ராடேக்கு வந்து. 4 ஹவர்ஸில் நம்ம ஒரு ட்ரெண்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கலேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
இந்த 4 ஹவரில் இங்கே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி போயிடலாம். எப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும், ஃபாலுக்கு வந்துட்டான். இப்போ ஃபால்னா ஃபர்ஸ்ட் 50 டேஸை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். அதுக்கு அடுத்து அவனுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டு 200 டேஸ் தான். இவனையும் ப்ரைஸ் பண்ணி இப்படி ஒரு கேண்டிலை ஓப்பனாக வச்சுட்டானா, நீங்கள் அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் மட்டும் எடுக்கலாம். எப்பப்பெல்லாம் இந்த மார்க்கெட் இங்கே வருதோ, இந்த க்ரீனுக்கு வருதோ, அப்போ புட் ஆப்ஷன் எடுக்கலாம். க்ரீனை தாண்டாத வரைக்கும் புட் ஆப்ஷன் தான் லாபம் வந்து. க்ரீனை போயிட்டு கீழே வந்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த க்ரீன் அப்படியே வளைஞ்சு வந்துட்டே இருக்கும். இப்படி போகும், அடுத்து இப்படி போகும், திரும்ப இப்படி வளைஞ்சு வரும், அப்புறம் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி வளைஞ்சிட்டு வரும். புட் ஆப்ஷன் தான். ஃபர்தராக அவன் க்ரீனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தர் புல்லிஷ்க்கு போவான். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். க்ரீன் டே இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் தனியாக இதை மட்டும் வச்சுக்கிங்க. அந்த 8 டேஸை விட்டுருவோம் நம்ம. இப்போ இந்த 8 டேஸ் 9 டேஸையும் இதை விட்டுருவோம். நினச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே தான் நமக்கு கால் ஆப்ஷன் என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரி இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு 4 ஹவர்ஸில், தெரிஞ்சுங்களா? ஆனால் இங்கே போயிட்டு இங்கே கீழே வந்திருக்குது. கீழே வரும்போது இன்னொரு கால் ஆப்ஷன் எடுக்கணும். இங்கே நீங்கள் ஒன்று எடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஆப்ஷன் எடுக்கணும். ஏன்னா அவன் இந்த க்ரீன் டான்த்து கீழே போகலை. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க. அடுத்த ஒவ்வொரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போதும் அடுத்த 2 ட்ரெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா பெரிய பணம் வச்சிருக்கிறவங்க மல்டி மில்லியனர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க எப்போதுமே வந்து ஒரு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஓவரால் இயர் தான் ட்ரேடிங்கில் இருப்பாங்க வந்து. அப்போ எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஆட் தான் பண்ணுவாங்க வந்து. எக்ஸிட் ஆகிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1000 குவான்டிட்டி வச்சாங்கன்னா 500 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட்டில் இங்கே ஒரு 500 எக்ஸிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போகும்போது சடனில் இங்கே என்ன செய்வாங்கன்னா, இங்கே ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கினாங்கன்னா இங்கே வந்து ஒரு 500 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3x கிடச்சிருக்கும். 3x கிடச்சதுக்கப்புறம் அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. வெயிட் ஃபார் த சான்ஸ். இந்த சொல்லுவாங்கல்ல, ஏரி வத்தினதுக்கு அப்புறம் தான் கொக்கு மீன் பிடிக்குமா, அந்த மாதிரி நம்ம வந்து தப்பு கணக்கப்படக்கூடாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி சம்டைம்ஸ் குட்டை குழம்புல கூட மீன் கிடைக்கும்பாங்க வந்து. ஸோ இந்த சுச்சுவேஷன் திரும்ப அவங்க ரீட்ரேஸ் பண்ணுறது இந்த 50 டேஸ் அல்லது 200 டேஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் வரும்போது இந்த 500 லாட்டை சேல் பண்ணாங்க பார்த்தியா, இதில் வந்து லாபத்தை எடுத்து இங்கே ஒரு 50 லாட்டு ஆட் பண்ணுவாங்க வந்து. அவங்க அடுத்த டார்கெட் அந்த ட்ரெண்ட் லைனை வச்சுப்பாங்க. அங்கேருந்து 20 பாயிண்ட் தண்டி ஸ்டாப் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது தெரியும். அதுதான் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்கிறது, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் த பாயிண்ட் வரும் வந்து. இப்போ மார்க்கெட் கீழே வந்திருக்கிறான். அடுத்து என்ன பண்ண போகிறான் சொல்லுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ரீசன்டு ஹைக்கும் இந்த ரீசன்டு லோவுக்கும் நம்ம ஒரு ஃபிபனாசி போடுவோம். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இந்த நம்ம போட்டிருக்க இந்த ஃபிபனாசியை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை நான் இந்த ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கேன், நான் முடிஞ்ச குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இந்த 50 டேஸ் பாருங்க, இந்த 25,923 25,923 அது 26,000. இந்த 2 லெவலையும் தாண்டாத வரைக்கும் இவனுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தலைகீழ வாய்ப்பு இல்லை. இந்த 2 லெவலையும் தாண்டி ஆகணும். இந்த 2 கோடை தாண்டி மேலே போனால் தான். அப்பவும் மேலே போனால் இந்த 26,400 வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்த இப்போவும் செல்லிங் தான் போயிட்டுருக்கு. எஃப்ஐ ஃபுல்லும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் அதிகபட்சம் ஒரு பெரிய குட் நியூஸ் ஏதாவது பட்ஜெட்டில் கிடச்சிச்சின்னா, சப்போஸ் ஷார்ட் டைம் கேபிட்டல் கேனை குறைக்கிறோம், அல்லது லாங் டைம் கேபிட்டல் கேனை குறைக்கிறோம், அல்லது ஏதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வரியை தள்ளுபடி பண்ணுறோம், நீங்கள் வந்து மினிமம் இதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுத்தாங்கன்னா இது பறக்கும். 27,000 மேலே போகிற மார்க்கெட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்தால் அந்த லெவலில் தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். அந்த லெவலில் ஆல்மோஸ்ட் அவன் வந்து டச் பண்ணுற மாதிரி வந்துட்டான், சரிங்களா? அங்கே பாருங்கள், இது நீங்கள் வந்துட்டு இப்போ 1 ஹவரில் வச்சுப்போம் நம்ம. இதுவே தெரியுதுங்களா? இந்த லோ கீழே வந்தவன் ஃபர்தராக இவன் என்ன பண்ணுறான், அடுத்த ஒரு மக்களை ட்ராப் பண்ணுறத இங்கே ஒரு சின்னமாக ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணுறான், சரிங்களா? இந்த சின்ன ட்ரெண்டு ஃபார்ம்ங்கிறது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இன்ட்ராடேல டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்க வந்து நம்ம அதிகபட்சம் 1000 நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதை நம்ம கோல் வச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த சின்ன ட்ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ட்ரெண்டு ஒரு என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னா, இப்படியே ஒரு லைனை போட்டுக்குங்க. இப்போ கீழே வந்திருக்கானா அடுத்து மேலே போவான். மேலே எது வரைக்கும் போவான், இந்த ப்ளூ அதிகபட்சம் க்ரீன், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக மாட்டான். இந்த ப்ளூவை தாண்டாத வரைக்கும் 1 ஹவரில் அவன் அதுக்கு மேலே போக மாட்டான். 1 ஹவர் வச்சுக்கிங்க. இந்த ப்ளூ 50ங்கிறது ப்ளூ கலர் போட்டுருக்கிறேன், க்ரீன் கலர் வந்து 200 மூவ் ஆச்சு. எப்போல்லாம் 50ல் போய் டச் பண்ணணும், 5 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும்னா நீங்கள் எடுக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை சார்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நான் சொன்ன அந்த ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் உங்களுக்கு கண்ணும் கருத்துமாக இதை நீங்கள் யாரையுமே கேட்க வேணாம். இதில் உங்களுக்கு லாபம் தானாகவே கிடைக்கும். எது இந்த 920ங்கிறது நீங்கள் 820ங்கிறது போட்டிங்கன்னா இந்த நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இவன் தான் அது. ஸோ 1 ஹவர் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவரில் நீங்கள் இதுக்கு 1 ஹவரில் ஏன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா,
நீங்க எவ்வளவு லாபத்தை மிஸ் பண்றீங்கன்னு கரெக்டா சொல்ல வரேன். இதை நீங்க வந்து நம்ம உங்க கணக்குப்படி 5 மினிட்ஸ்ல வச்சோம்னு வச்சுக்கலேன். சாரி, கேக்குதா? கேக்குது. அவரு யாரு இது கேட்டாங்கன்னு தெரியல. அவங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது. சொல்லுங்க, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு ஃபிப்னாசி போட முடியும். ஏன்னு வச்சுக்கலேன், நீங்க பாருங்க, காட்டுறேன் பாருங்க. சார் இப்போ கிடைக்குதுங்க. ஓகே, இது ஒரு லோ கிடைச்சிருக்கு, இங்க ஒரு ஹை கிடைச்சிருக்கு, அடுத்து இங்க ஒரு ஹை கிடைச்சிருக்கு, இங்க ஒரு லோ கிடைச்சிருக்கு, இங்க ஒரு ஹை கிடைச்சிருக்கு, இங்க ஒரு லோ கிடைச்சிருக்கு, இங்க ஒரு லோ கிடைச்சிருக்கு. இது 5 மினிட்ஸ்க்கு வச்சிருக்கிறதுனால இதை நீங்க எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா, திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றதுன்னு வச்சுக்கேன். இந்த ஃபிப்னாசி எடுத்துக்கங்க, இங்க போடுங்க. ஒரு மார்க்கெட் இந்த லோல இங்க இருக்கிறான், இங்க இருந்துட்டு அவன் மேல இது வரைக்கும் போயிட்டான், இது வரைக்கும் போனவன் திரும்பி எங்க வருவான்னா அங்க அந்த 50 தான் வந்து நிற்பான். இந்த 50 தான் வந்து ரீடெஸ்ட் எடுப்பான். திரும்ப பாருங்க, இங்க மேல போனவன் கீழே வந்துட்டான். தெரியுங்களா? இந்த பாயிண்ட் தான் உங்க ரீஎன்ட்ரி. இங்கே தான் இருக்கணும், ரீஎன்ட்ரி இங்கே வச்சுக்கணும். இது ஃபிப்னாசி போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். போட்டு பழகிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரீஎன்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை இந்த பாட்டம் வச்சுக்கலாம். கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு 2x 3x கிடைக்கும் அந்த மாதிரி வரும்போது. ஸோ இந்த டோட்டல் இதை நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ப்ராஃபிட்டை எவ்வளவு வேகலை போகும்னா இந்த ப்ரீவியஸ் ஹை தான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. திரும்ப திரும்ப நீங்கள் பெரிய ஹை லெவலில் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இப்படி ஒரு மார்க்கெட் இங்கே போயிட்டு ஒரு லோயிலேருந்து ஒரு ஹை வச்சிடறான்னு வச்சுங்களேன். இந்த ஹை வச்சிடறான், இதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ கீழே வருவான்னா இந்த 50 தான் வருவான். இந்த 50 தான் வருவான். இது நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த மேலே போன இந்த ஹைட்டு தான், இவ்வளோதான் நெக்ஸ்ட் டார்கெட். அதை தாண்டி மேலே மேலே போனதான் ஃபர்தர். திரும்ப எங்கே வரான் பாருங்க, வந்து இங்கேருந்து கீழே வரான் பார்த்தீங்களா. இந்த இடத்துல கீழே வருவேன், இதை தாண்டிட்டான்னா ஃபர்தர் கீழே வருவான். இந்த சப்போர்ட் உடஞ்சி போச்சு, ஃபர்தர் கீழே வருவான். இங்கே வந்துட்டு எது வரைக்கும் வருவான், அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் தான் வருவான். நல்லா நீங்கள் மார்க்கெட்டை தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வந்து அவன் நம்மளை ஏமாத்துறது தான் அவனுக்கு வேலை. ரிட்டைல் ட்ரேடர்ஸை வந்து ட்ராப் பண்ணுறது தான் அவனுக்கு வேலை வந்துச்சு. உங்களை வந்து லாபத்தில் போகக்கூடாது இல்லை, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஃபர்தராக மேலே தான் போவான். இப்போ பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணிட்டான் பாருங்க. விளங்குதா? ஹலோ, புரியுது. இப்போ நீங்க இந்த ஃபிப்னாசி எடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்க வந்துட்டு இந்த ஃபிப்னாசி எடுத்து இந்த ரீசன்ட் ஹைக்கும் இந்த ரீசன்ட் லோக்கும் போடுங்க. போட்டிங்கன்னா சரிங்களா, இந்த ரீசன்ட் ஹை இதுதான் ரீசன்ட் ஹை. 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கோம். நாம 5 மினிட்ஸ்லயும் ஃபிப்னாசி ஒர்க் அவுட் கட்ட சொல்லுவாங்க. டெக்னிக்கல் என்னைக்குமே போய் சொல்லாது, மனுஷங்க போய் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஒரு காலத்துலயும் போய் சொல்லாது. டெக்னிக்கலை வேணா மனுஷன் ஏமாத்துவான். அதனால அதுல நம்ம உஷாரா இருந்துக்கணும். அந்த டெக்னிக்கல் ஏமாத்துறது தான் இன்ஸ்டிடியூஷன் வேலை. வந்து அவங்க எப்படியோ அவங்களை ஏமாத்திடுவாங்க, அது நடக்கும். அது நடக்காம இருக்காது. கரெக்டா இந்த ஹையர் போயிட்டு லோவர் பண்ண பாத்தீங்களா, இந்த ஹையர் போய் லோவர் பண்ணவன் இங்க இந்த 2 பாயிண்ட் எடுத்தான் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அவன் மேல போனான். மேல போகும்போது இந்த 50 தாண்டி மேல போயிட்டானாலே, இந்த 2 கோடி தாண்டி மேல போட்டால ஃபர்தரா மேல போவான். எது வரைக்கும் போவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவனுக்கு எது வரைக்கும் ஓடுவான்னா செவரு தான் ஓடுவான். செவரு தாண்டி ஓடுறதுக்கெல்லாம் அவனால முடியணும்னா அதுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் உள்ள வரணும். ஏன்னா கடந்த கொஞ்ச நாளாவே இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே செல்லிங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ பெருசா மூமெண்ட்டும் கிடைக்காது. இது எல்லாமே ட்ராப் தான், மக்களை ட்ராப் பண்ணது. இப்படி ஏறுற மாதிரி ஏறிட்டு அப்படியே இறங்கிட்டான் பாருங்க. எது வரைக்கும் இறங்கினான், இந்த லோ வரைக்கும் தான் இறங்குவான். இந்த இப்போ இங்க நிக்கிறவன் இப்படி கீழே அடிச்சுட்டு மேலே போயிடுவான், அல்லது கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடுவான். இதான் நடக்கும் நாளைக்கு. இங்க இந்த 25,790 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வருவான், அல்லது 25,600 வரைக்கும் கீழே போயிட்டு திரும்ப மேலே போடுவான். அது நாளைக்கு என்ன சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருக்குங்கிறத பொறுத்து தான் நாளைய மார்க்கெட் நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட்டை நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. ஆல்வேஸ் நீங்க ரன்னிங் வித் ட்ரெண்ட் பின்னாடி ஓடுங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு நிச்சயம் உத்தரவாதமா உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்க நஷ்டமாயிட்டா நீங்க சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தப்பா ஆடிட்டீங்கன்னு அர்த்தம். வந்து நீங்க இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் டேக் அதர் என்ட்ரி. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அதான். வந்து தயவு செய்து அதுக்கப்புறம் நீங்க ஆடியன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்க என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ அடுத்த பிடிச்சி வேணாம், அந்த மாதிரி நீங்க ஒரு பிராக்டிஸ்க்கு வந்தாலே நீங்க தோத்துருவீங்க. ஏன்னா அதுதான் உங்களை தோக்க வைக்கிறதுக்கான அந்த இன்ஸ்டிடியூஷன் செய்யக்கூடிய சைக்காலஜிக்கல் கேம். ஒன்ஸ் ஒரு என்ட்ரி உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு நமக்கு வியாபாரம் இல்லை, நாளைக்கு பார்த்தாலும் விட்டுறணும். அவன் மேலே போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சொல்ல விளங்குதா? புரியுது. ஸோ அவன் இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இன்ட்டு மார்க் ப்ளஸ் மார்க் கொடுத்துருக்கான்,
கரெக்டா நமக்கு இவ்வளவு பாயிண்ட்ல உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காதா? சொல்லுங்க மேடம். கண்டிப்பா நீங்க கிடைக்கும். இதுல எடுக்கலன்னா ஆனா யாரோட எங்க தப்பா இருக்கு? அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடுறோம். நீங்க 4 பேரு குரூப்பா அதுக்கு சேர்ந்துக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல 4 பேர் சேர்ந்துக்குங்க. யாராவது ஒருத்தர் கால் ம். ஆப்ஷன் வாட்ச் பண்ணுங்க. ஒருத்தர் புட் ஆப்ஷன் வாட்ச் பண்ணுங்க. அப்படிதான் இது. இது வந்து தனி மனுஷன் சக்சஸ் ஆக முடியாதனால தான் அவங்க இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் இங்க பண்றது துபாயில ஆபீஸ் வச்சிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு ஆபீஸ்ல 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க்கே என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நீங்க ஏன்னா ஏஐ விட ஹியூமன் ஆர்டர் போடுறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? ஏஐல எரர் வர சான்ஸ் சொல்லிட்டு வந்து ஓகே. 1000 பேர் ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மெயில போய் இன்ஸ்ட்ரக்ஷன் தனியா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வரும்போதெல்லாம் அப்ப எடுத்துட்டே இருப்பாங்க வந்து. சோ இந்த புரியுது. பாயிண்ட் என்னன்னா மிஸ் பண்ணிடுறோம். அதுதான் இங்க பெரிய எப்போதுமே வந்து டிராபேக்கா. நாம எப்போ வந்து கவனக்குறைவா வண்டி ஓட்டுறோமோ அப்பதான் நம்ம விபத்து பண்ணுவோம். அதனால விபத்து பண்றதுக்கு காரணமே நம்ம கவனக்குறைவு தான். ஆனா நாம அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம நஷ்டமடைறதுக்கு காரணமும் நம்மளோட கவனக்குறைவும் அலட்சியமும் தான். நம்ம ஒரு விஷயத்துல போனா ஜெயிப்போம்னு தெரிஞ்சுதான் உள்ள இறங்க முடிஞ்சு தோத்துருவோம்னு தெரிஞ்சா விளையாடாமல் இருங்கன்ற நான். இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும்போது இப்போ 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறோம். இதுக்கு சப்போர்ட்டிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏசிடி கொடுத்துருக்கிறேன். எம்ஏசிடிங்கிற ஒரு டூல் வந்துட்டு அருமையான டூல். என்ன இந்த நீங்க எடுக்கிற என்ட்ரி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் எம்ஏசிடி யூஸ் பண்றது. பாருங்க. இந்த எம்எஸ்சியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்த விஷயம் இல்லை, சொல்லிக் கொடுக்க விட்ட விஷயம் என்னென்னா வந்துட்டு இதுதான் இந்த சென்டர் லைன். இது ஜீரோன்னு வச்சுங்க. இந்த ஜீரோ ஆக்சிஸ்க்கு மேலே அவன் இப்படி போனான்னா அவன் ட்ரெண்ட் அப்ளை அர்த்தம் வந்து. ஒன்ஸ் கீழே வந்துட்டான்னா அவன் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டான் அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பில் போகணும் ஏர் பேக் வந்து அதுக்கப்புறம் அப்பில் வந்துட்டு திரும்ப இப்படி போயிட்டு இருப்பான் அவன் டவுன் ட்ரெண்டில். புரியுதா? மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு அப் ட்ரெண்டு. விளங்குதா? புரியுது. உதாரணத்துக்கு நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் வந்து இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் இங்கே அப்பு போயிருக்கிறான். இங்கே கீழேருந்து அவன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான். இவன் ஏர்லியர் என்ட்ரி கொடுப்பான், இவன் கன்ஃபார்ம்டு என்ட்ரி கொடுப்பான். மூவிங் அவரேஜ் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணணும், ரிஸ்க் எடுக்க ரெடினா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம். ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 10 பாயிண்ட்ங்கிறது 650 ரூபா வரும். 650 ரூபாய் நீங்கள் எடுக்க ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் 6000 சம்பாதிக்கலாம். இன்ட்டு 6000 சம்பாதிக்கலாம். 100 பாயிண்ட் உங்களுக்கு போகும். இங்கிருந்து நீங்கள் 650 ரூபாய் நீங்கள் ரிஸ்க் எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இந்த எம்ஏசிடியோட இன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போகும்போது உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்திருக்கும் ப்ராஃபிட். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க ப்ரைஸில். ஏன்னா அந்த மொமெண்டம் அப்படி இருக்குது. பாருங்க நல்ல க்ரீன் இருக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஃபிபனாசியும் எம்ஏசிடியும் மூவிங் ஆவரேஜ் இது 3 தான் உங்களுக்கு இந்த 1000 2000க்கான வழியை ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் லாங்காக கொண்டு போகணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் ஹோம் ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும். உங்களுடைய மூளையை நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும். நீங்கள் இன்னும் நிறையா ஹோம் ஒர்க் பண்ணி நீங்களாக உங்கள் கொஞ்சம் கற்றுக்கிற வழியை பாருங்கள் வந்து. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெயிக்க யாருமே கிடையாது. என்ன சரியா? சரி சார். இப்போ இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்னு சொல்லுங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கு சார். எப்படி சார் ஆப்ஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஸ்டாக் செலக்ஷன் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஸ்டாக் பண்றது இல்லையா? இப்போ வந்துடும் நம்ம ஸ்டாக் வந்துடும். நீங்கள் பொதுவாகவே வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட கோல் என்ன, எய்ம் என்ன, நீங்கள் வந்துட்டு 1 மந்த்து இது மாதிரி சின்ன ஸ்கால்ப் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அல்லது ஒரு லாங் டேர்ம் பண்ணுறீங்களா? ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸ்விங் ட்ரேடிங் வரும்போது மேக்ஸிமம் வந்து அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. சரிங்களா? ஒரு மாதத்துக்கு எத்தனை % வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் லாபத்தை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில்? சார் ஒரு 1 or 2% சார். ஓகே, வெரி குட். அப்படிங்க ரொம்ப இதில் வந்துட்டு ஸ்டாக்கில் நீங்கள் அதை இப்போ நான் இப்போ கொடுத்துருக்குற அந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் இந்த 50 days 20 days சாரி 50யும் 200 மூவி வரையும் எடுத்துக்கங்க வந்து. இப்போ உங்களுக்கு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். நீங்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஹையாக இப்போ டாப் கெய்னரில் வந்துட்டு இன்ஃபோசைஸ் இருக்கிறான்னு வச்சுங்களேன். நீங்கள் இன்ஃபோசைஸ் டாப் கெய்னர் இன்றைக்கி வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியை பார்க்குறீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலேன். அந்த கம்பெனியோட சார்ட்டை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அது 4 ஹவரில் வைக்கிறீங்க சார்ட் எடுத்துகிட்டு. எந்த ஒரு கம்பெனியும் நியூஸ் பேஸ்டு இப்போ அதிகமாக வந்து ஃபோக்கஸில் இருக்கிறது வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இவி வெஹிக்கிள் அந்த செக்டர் ரொம்ப புல்லிஷாக இருக்குன்னு
ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க வந்து, சரிங்களா. இன்னொன்று வந்து ஆட்டோ செக்டர் நல்லாயிருக்கும். ஓகே சார். அதிகமாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இவி செக்டர் தான். அப்புறம் டிஃபென்ஸ் செக்டர் அதான் எல்லாம் ஹை வேல்யூ போயிடுச்சு, அது சொல்ல வரேன். நீங்கள் இந்த இப்போ நம்ம 5 மினிட்ஸில் வச்சுருக்கோம், இதை நம்ம 4 ஹவரில் மாற்றிக்குவோம். 4 ஹவர் தான் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு 1 மந்த்துக்கோ அல்லது இப்போ இதில் உங்களுக்கு என்ட்ரி இல்லை, சரிங்களா. உங்கள் என்ட்ரி இதில் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் என்ட்ரி பண்ண வேண்டிய இடம் வந்து இதுதான், சரிங்களா. 1500 1500 நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு எப்போல்லாம் இந்த எல்லோ லைனை டச் பண்ணுறானோ அப்போல்லாம் ஒரு 2 ஸ்டாக் வாங்கலாம். இதில் நீங்கள் வந்து இந்த லைனில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் 100 ஸ்டாக் வாங்கலாம், சரிங்களா. 4 ஹவரில். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது. ஸோ இந்த 4 ஹவரில் இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும்போது அப்போ நீங்கள் அவன் 200 டேஸ் மூவிங் நீ பார்க்கணும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது ஒரு இங்கே இந்த 200 ஆட் பண்ணிக்கங்க, சரியா. இந்த 50 200 அவுட் பண்ணிட்டு ஸோ எப்போ அவன் வந்து இந்த 50 இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் ஜோன் சொல்லுவாங்க வந்து, இந்த இருப்பாருங்க. இது 3 ஒன்றா கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கூட நீங்கள் போடலாம். 1 லட்ச ரூபாய் கூட நீங்கள் கொடுத்து இப்போ என்ன ரேட் இருக்குங்கிறதுல 1500 இருக்கா, ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டு ஒரு 1000 ஸ்டாக் நீங்கள் வாங்கலாம் உங்கள்கிட்ட இந்த இடத்துல மட்டும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா வாங்கினீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இப்போ 1670, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1.5 லட்சத்து வாங்கினீங்கன்னா அது வந்து 170 வரைக்கும் போயிருக்கு. இது மேபி ஒரு 1 மந்த்துக்குள்ளேன்னு வச்சுங்களேன், ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 170 கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னதை விட அதிகமாகவே இருக்கும். இந்த சிம்பிள் கிடைச்சாதான், இது கிடைச்சதுக்கு அப்புறம் இனி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் குறைச்சிட்டான் அவன். இந்த சான்ஸை குறைச்சிட்டு என்ன பண்ணுறான்னா இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டான். இங்கேயே நீங்கள் எடுத்துருக்கணும், இங்கேயே நீங்கள் எதாவது ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ன சொல்ல வரணும்னா இப்போ ஃபிப்னோசி எடுத்துக்கங்க. ஃபிப்னோசி எடுத்துட்டு நீங்கள் இந்த லோ வைங்க 4 ஹவரில். இந்த லோ வச்சுட்டு இந்த ரீசன்ட் ஹை போச்சுன்னா தெரிஞ்சுங்களா எங்கே வந்துருக்கான் பாருங்கள். நான் சொல்லலை, டெக்னிக்கல் படி தான் நீங்கள் வந்து செஞ்சாகணும். டெக்னிக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். டெக்னிக்கலை நீங்கள் மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இங்கே இவ்வளோ மேலே போனவன் எப்படி 1449 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு மேலே எங்கே போயிருக்கான் 1559 ரூபாய்க்கு போயிருக்கான். கிட்ட 100 ரூபாய் ஏற்கான்னு வச்சுங்களேன். 100 ரூபாய் ஏறினவன் திரும்ப 1490 வந்துருக்கான் பாருங்க. 1449 மேலே போனது 1559, கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஏறினவன் திரும்ப எவ்வளோ ரீட்டர்ஸ் எடுத்துக்கிறான் 1491. ஸோ 50 ரூபாய் அந்த நான் சொன்ன 50%, 60% வச்சுக்கோங்க. 60% கீழே வந்துருக்கான். 60% கீழே வந்துட்டு தான் போயிருக்கான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்கள் அடுத்து எடுக்கலாம். அதாவது இதை ஓரளவு ரிஸ்க் லெவல் தான், பட் சின்னமாக அவரேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஜாஸ்தி இது வந்து யாராலும் கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியாது. இங்கெல்லாம் 1-2 நீங்கள் வாங்கி ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இந்த 1449 வாங்கினவங்களுக்கு இந்த இடத்துல போனோடனே அந்த 10% கிடைச்சா போதும் வைக்கிறவங்க நிறைய பேர் எடுத்துட்டு போகிறாங்க வந்து. அவங்களால தான் இந்த சரிவு. இந்த 10% லாபம் சம்பாதிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க வந்து போதும் சொல்லிட்டு ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க வந்து. அவங்க வந்து மார்க்கெட்டை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவங்கள ஏமாத்துறதுக்கு திரும்ப அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்கல பாருங்க. அடுத்து ஃபர்தராக சூப்பர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாக்கை நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நியூஸ் பேஸ்டு தான். நியூஸை நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். நியூஸை படிச்சிங்கன்னா எந்த மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட் நியூஸ் கொடுக்குறாங்க, இப்போ ரயில்வேல டெவலப்மெண்ட் வர போதா, அல்லது சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஏதாவது டெவலப்மெண்ட் வர போதா, ஏதாவது பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் டெவலப்மெண்ட் வர போதா நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த ஸ்டாக்கு தான் போகணும் இல்லை, தொடங்கப்பட்ட எல்லா கம்பெனியுமே குரோத் நோக்கி தான் போயிட்டு இருப்பான். தொடங்கிட்டு கம்பெனி அழிஞ்சு போகணும் எந்த கம்பெனி இருக்க மாட்டான் வந்து. ஆனால் என்ன ஒன்றுனா அந்த கம்பெனிக்கு இப்போ ட்ரெண்டிங் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒர்க்கு. அந்த ட்ரெண்டிங் எனக்கு கண்டுபிடிக்கிறது என்னன்னா நல்ல வால்யூமோட பில்டப் ஆகிறானுங்கிறத பார்க்கணும். அதுக்கு 2-3 சைட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணணும். மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். தன்லே ஸ்க்ரீனர் இருக்குது, அந்த ஸ்க்ரீனரில் போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். லாங் டைம் நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுற தப்பு இல்லை வந்து. அதை நீங்கள் ஃபஸ்ட்டில் எந்த ஸ்டாக்குக்கு இப்போ மொமெண்டம் கிடச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மொமெண்டம் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஃபர்தராக அவன் அடுத்த மொமெண்டமும் வந்துட்டு போயிட்டான். ஸோ நான் ஃபிப்னாசி உங்களுக்கு போட்டு காமிச்சேன், அதே ஃபிப்னாசி இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த லோ வந்தவன் அடுத்த ஒரு ஹை வச்சான், சரிங்களா. அடுத்த ஹை வச்சு எங்கே வந்துருக்கான் பாருங்க உங்களுக்கு. ஓகே,
இதை நம்ம டெலீட் பண்ணுவோம். இப்போ இதை டெலீட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது மார்க்கெட்டு டெக்னிக்கல் படி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபண்டமெண்டலாக நீங்கள் சூப்பராக செக் பண்ண தெரிஞ்சுன்னா அடுத்த லோவுக்கும் அந்த ஹைக்கும் வச்சு காட்ட பாருங்க. ஸ்டாக் பேஸ்ட் லோ 1 2 இந்த லோ வந்து ஹை போட்டு பாருங்க. திரும்ப பாருங்க கரெக்டாக இங்கே தான் ரிஜிஸ்டர் எடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் எடுத்துட்டு இப்போ அதை முடிச்சிடுவோம். உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதில் நீங்கள் அவரேஜ் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண நீங்கள் வந்துட்டு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டான். அந்த 50 தான் உங்களுக்கு லோ. அந்த லோவில் வச்சுட்டு அடுத்த ஃபர்தர் ஹை இங்கே போடுங்க. அடுத்து எங்கே வந்துருக்கான் பாருங்க. இதை நம்ம டெலீட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? அவன் கரெக்டாக போவான். நீங்கள் தான் ஏமாந்துருவீங்க. அதை நீங்கள் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாமல் போவீங்க பாருங்க. சரிதா? 50% அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு எப்படி இதை டெலீட் பண்ணுவோம். இதை நம்ம அப்படியே சொல்லிட்டே போகலாம். வந்து நீங்கள் ஃபிபனாசி வரை கற்றுட்டிங்கன்னா நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் அது போடுறதுக்கு. மீனான விஷயம் நினச்சிங்களேன். நீங்கள் நிறையா லிக்விடிட்டி பணம் வச்சுருந்தீங்கன்னா உங்களை எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாலும் இப்போ பாருங்கள். நானா சொன்னேன் இந்த இடத்துல எனக்கு கீழே வந்து கேட்கலாம். வந்து நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த ஒரு பாயிண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அவன் மேலே போகணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல எடுத்து மேலே போகலன்னா நீங்க லாங் டேர்ம்னா நீங்க எக்ஸிட் ஆனதுல வந்து இந்த பாயிண்ட்ல. சரிங்களா? புரியுது உங்களுக்கு? புரியுது சார். நீங்க ஸ்கால்பிங் ஷார்ட் டைம் தான் நான் பண்றேன், எனக்கு 10% போதும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி 10% டார்கெட் வரும்போது எக்ஸிட் ஆன பிரச்சனை இல்லை. இங்க ஒரு கிரீன் போட்டு இந்த மாதிரி இந்த ஒரு டோஜி மாதிரி போட்டு அடுத்து ரெட்டு போறான். தொடர்ந்து 2 நாள் 3 நாள் ரெட்டு போட்டான்னா நீங்க 10% லாபம் 5% லாபம் வரவங்க எக்ஸிட் ஆகணும். என்ன செய்ய? நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது உங்க கேபிட்டலுக்கு. அதாவது லாங்கா கொண்டு போற ரிஸ்க் எடுக்கலாம். சரிங்களா? உங்க வந்த லாபத்தை விட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க இப்ப ரீஎன்ட்ரி எப்போ ஆகணும்னா ஃபர்தரா அவன் இங்க பாருங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரில என்ன பண்ணிட்டான். மேலே போனவன் கரெக்டாக அந்த லோ வரைக்கும் வந்துருக்கான். எது அந்த லோ எங்கே தொடங்கினானோ அப்போது ஃபுல் லிக்விடிட்டியும் ஸ்டாப்லாஸ் அன் பண்ணிட்டான். ஃபுல்லு அனுப்பிட்டான். இதுக்கப்புறம் ஃபர்தர் ஹை தான் போவான். சரிங்களா? இதுக்கப்புறம் போகிற வேகம் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு என்ட்ரியே தரமாட்டான். இது வந்து எப்படி பாருங்கள், ஒரு என் ஷேப் கூட என் ஷேப்பு வி ஷேப்லாம் கிடச்சிச்சின்னா பாருங்கள் நிற்கிறாந்துங்களா என் ஷேப் சொல்லுவாங்க. அது வந்து இதை தாண்டினான்னா பறப்பான். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கணும். 4 ஹவர்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேட் நிஃப்டி 50ல் மட்டுமே ஒரு 5 ஸ்டாக் எடுத்துங்க. வேறு எதுவும் உங்களுக்கு ரிஸ்க் உள்ள ஸ்டாக் தேவை. நிஃப்டி 50 அல்லது நெக்ஸ்ட் 50 அல்லது நிஃப்டி 500 அதுக்கு மேலே எந்த ஸ்டாக்கும் போகாதீங்க. இந்த ஸ்மால் கேப்பு மைனர் கேப்பு அந்த மாதிரிலாம் போய் மாட்டிட்டிங்கன்னா உங்கள் இப்போ கேபிட்டல் மொத்தம் வைப் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கினாங்க 20 ரூபா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா நாளும் நடக்காது, என்றைக்கோ நடக்கும். சரிங்களா? ஸ்டாக்கு இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்டாக்குக்கு 4 ஹவர் வைக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் பண்ண வசதியாக இருக்கும். 5 மினிட்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், வின்னிங் ப்ராபபிலிட்டி. எந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கினாலும் சரி, மெயினாக நீங்கள் அது எந்த ஹவர் ரேஞ்சில் வச்சாலும் எபோவ் 400 ஹவரோ 1 டேல வச்சிங்கன்னா எபோவ் 200க்கு மேலே இருக்கணும். இருந்தால் தான் அவன் ஃபர்தராக மேலே போவான். அந்த 200 டேஸ் மூவிங் ஆகிற உடச்சி கீழே வந்துட்டான்னா அவனுங்கிட்ட அதுக்கப்புறம் வருவான்னு நினைக்காதீங்க. அவன் எது வரைக்கும் போவான்னு அவனுக்கே தெரியாது. சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் உங்களுடைய ஃபைனல் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். அது கீழே அவன் போனோன்னா உங்கள் கேபிட்டல் எடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வேறு அடுத்த ஸ்டாக்கில் போட்டு நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுனால சொல்ல வரேன். லாங் டேர்ம்னா நீங்கள் விட்டு பார்க்கலாம். 1 டேல அவன் 200 கிராஸ் பண்ணானா வீக்லியில் வச்சு பாருங்க. வீக்லியில் 1 கிராஸ் பண்ணலன்னா நீ வீக்லியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வீக்லியில் வந்து சப்போர்ட் எடுத்து போயிடுவான் வந்து. சரிங்களா? ஓகே சார். ஸோ இது ஸ்டாக் சம்மந்தப்பட்ட விஷயம். வந்து இது குரூட் ஆயில் மற்ற நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எல்லாம் நியூஸ் பேஸ்டு. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸை நல்லா வாட்ச் பண்ணணும். நிஃப்டியே வந்து நியூஸ் பேஸ்டாக மாற்றிட்டு வரான் இப்போ வந்து. ஏன்னா நிஃப்டியிலே வந்துட்டு இப்போ ரொம்ப அதாவது நம்மளோட எல்லாமே யூஎஸில் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும்போது இவன் அப்பில் போகிறான், அவன் அப்பில் இருக்கும்போது இவன் டவுனில் போகிறான். ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அதாவது எப்படி இவங்க கேம்லிங் பண்ணாங்கன்னு தெரியலன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா கோல்டு அப்படி ஏறுறான், சில்வர் ஏறுறான் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இது மாதிரி வரும்போது எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த ஒரு புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருவான். அது உங்களுக்கு செகண்ட் 1 டேல ஒரு நல்ல புல்லிஷ் சிக்னல் கொடுத்துட்டான். எது இந்த
நான் என்னோட நண்பர்களில் சொன்னால் இதை சொல்லுவேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க பாரு. நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடுங்க, இந்த டாப்பு தான் டார்கெட்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டார்கெட் 1584 நீங்கள் எடுத்தீங்கன்னா 1680 தான் ஃபஸ்ட்டு டார்கெட். அது வந்துட்டான் ஆல்ரெடி. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரியுது சார். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி, நம்மளுடைய ஐடியா படி, நம்ம இந்த டெக்னிக்கல் டிஸ்கஸ் சொல்கிறது படி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இந்த க்ரீனை டச் ஆகிட்டு மேலே போகும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டை உடனே ஒரே நாள் அச்சீவ் பண்ணிட்டான். சில நேரத்தில் ஒரு வாரத்திலே அச்சீவ் பண்ணுவான், சில நேரத்தில் ஒரு மாதம் எடுத்துக்குவான். அதிகபட்சம் 3 மாதத்துக்கு மேலே ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் காசை போட்டு வச்சுக்கூடாது. வச்சுக்கிறது வேஸ்ட்டு. உங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலே அவன் ஏறவே இல்லைன்னா அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? ஓகே சார். அல்லது அந்த ஸ்டாக்குக்கு ஏன் அவன் இறங்க மாட்டேங்கிறான், ஏன் இறங்குறான், ஏன் ஏற மாட்டேங்கிறான், நீங்கள் அதை படித்து பார்க்கணும். ஏன்னா அது நீங்கள் அந்த ஒரு நீங்கள் ஸ்டாக் வாங்கணும்னா கம்பெனியை வாங்கணும், அவனை போய் படிக்கணும், அது நிறைய தலைவலி உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி நீங்கள் நியூஸ் பேஸ் அப்டேட்டாக இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு ஒரு 1000 கிடைச்சா போதுங்க, நான் வந்தேன்னா டக்குன்னு பார்த்தேன்னா முடிச்சேன்னா போனேன் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அந்த சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். எனிவே ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஆப்ஷன்ல ஒரு சில டைம் நம்ம என்ட்ரி எடுக்கிறப்போ சொல்லுங்க, நம்ம அந்த பிளஸ் சிம்பல் கொடுக்குறான் சார், கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுறான் சார். இப்போதான் கரெக்டாக கேட்டீங்க. இதை நான் முன்னாடியே சொல்ல நினைச்சேன், ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. ஓகே, சூப்பர். யாருமே கேட்க நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இந்த முடிக்கிறேன். இதை ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. நிஃப்டியில் வச்சுருக்கேன் நான். இப்போ நிஃப்டியில் நான் வைக்கிறேன். சரி, நிஃப்டியில் இன்ஃபோசிஸே வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போது நான் 5 மினிட்ஸில் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஓகே. இதில் நீங்கள் ஒன்று பார்த்துக்குங்க. இந்த ரெட் லைனுக்கும் இந்த எல்லோ லைனுக்கும் ஏதாவது கேப் இருக்குங்களா? மினிமம் 30 டிகிரி 30 டிகிரி ஆங்கிள் லெவலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது என்ட்ரி. 30 டிகிரி எப்படி இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. இந்த லெவலில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து நம்பணும் அந்த ட்ரேடிங். இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்களா, வந்து இது உங்களுக்கு சாலிடாக ஒரு இன்கம் கொடுப்பான் 30 டிகிரி மினிமம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பின்னி பணிஞ்சு இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது, அது உங்களுக்கு ஆபத்தானது. சரிங்களா? ஓகே சார். அவன் ஏன் அது இருக்கிறான்னா, இது உங்களோட இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கரைக்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாக போயிருக்காங்க. பார்த்தீங்களா? வந்து இது நீங்கள் நிஃப்டியில் வச்சா கூட காட்டும் பாருங்க. நிஃப்டி வச்சுக்கோம் ஸ்டாக் பாருங்க. இந்த இடம்லாம் நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கக்கூடிய இடம் கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் வெயிட் பண்ணலாம். இங்கே மேலே வெர்டிகலாக போகிறான், நீங்கள் நம்பி இங்கே இறங்கலாம். இந்த லைன்லேருந்து வெர்டிகல் போகிறோம் பார்த்தீங்களா, வந்து பாருங்க வெர்டிகல். இதெல்லாம் வெர்டிகலாக ஒரு லைனை வெர்டிகலாக போகும்போது நம்பி நீங்கள் எடுக்கலாம். வந்து அந்த லைன் இப்படி போகுது, இந்த மாதிரி இப்படி மாதிரி அரிஜானலாக போகுதுன்னா நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அவன் வந்து சைடு வேஸில் போக ஆரம்பிச்சிடான். சைடு வேஸில் போனாலே ப்ரீமியம் தான் காலியாகும். இந்த 5 மினிட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் சைடு வேஸ் தான் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சைடு வேஸில் போகும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை ஹை லெவலில் வைக்க முடியாது. உங்களுடைய டார்கெட்டே அதிகபட்சம் வச்சிங்கன்னா 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வைக்கணும். வச்சிங்கன்னா நீங்கள் தோக்க மாட்டீங்க. இந்த மாதிரி லெவலில், அதாவது அந்த 30 டிகிரிக்கு கீழே போகுதுனாலே உங்கள் டார்கெட் 10 to 15 பாயிண்ட்ஸுங்கிறது அதிகமாக. 10 பாயிண்ட் அல்லது 5 பாயிண்ட் போனாலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். சரியா? ஓகே. அதே மாதிரி தொடர்ந்து அவன் இந்த மாதிரி க்ரீன் போடுறான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரீன் போடும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீனு, செகண்ட் க்ரீன், தேர்ட் க்ரீன், ஒன்றுமே இல்லை. இந்த 3 க்ரீன் நம்ம கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் நமக்கு ப்ளஸ் கொடுத்துட்டான், கண்ணு மூட்டி என்ட்ரி ஆகிடலாம். என்ட்ரி ஆகிட்டால் நமக்கு 1000 அல்லது 2000 ஈஸியாக கிடச்சிடும். சரிங்களா? சப்போர்ட் சூப்பராக எடுத்துட்டான், 3 கேண்டில் நல்லா கொடுத்துட்டான். இதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கேண்டில் கீழே வந்தாலும் வெளியே வந்துடணும். அதான் உங்களுக்கு டார்கெட். தெரியுங்களா? நீங்கள் இந்த ப்ளஸ்ஸில் எடுக்கிறீங்க, இது கீழே வந்தால் நீங்கள் வெளியே வந்துடணும். இந்த ப்ளஸ்ஸு உங்களுக்கு என்ட்ரி, இதுதான் எக்ஸிட், இது ஸ்டாப் லாஸ். அதுக்கு மேலே ஏறுவான்னு நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 500 ரூபாய்க்கு மேலே இழக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 500 இழக்கக்கூடாதுனால தான் நான் வந்து இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்கிறேன். நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் 3 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸில் இது மூவிங் ஆறு வச்சுட்டிங்கன்னா பாருங்க,
உங்களுக்கு என்ட்ரி ஏர்லியாக கிடச்சிரும். பாருங்க, இந்த என்ட்ரி கிடைக்கிது உங்களுக்கு. இந்த என்ட்ரியில் உங்களுக்கு இங்கே என்ட்ரி கிடைக்கிது. சும்மா சொல்கிறோம் ரஃபா, இங்கே ஒரு என்ட்ரி கிடைக்கிது. ஆனால் இங்கே பாட்டம் அடிச்சிருக்கான். இந்த என்ட்ரி எவ்வளோ போகணும் நமக்கு தெரியாது. நமக்கு வந்துட்டு இப்போ இந்த என்ட்ரி இங்கே மேலே போயிட்டு கீழே வந்துருக்கான் பாருங்கள், 50% வந்துட்டான். சரிங்களா? இப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த ப்ராஃபிட்டே போது நீங்கள் வெளியே வந்துடணும். இல்லைனா நீங்கள் நஷ்டப்படுவீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்ட் ஆகணும். இந்த நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஒரு கேண்டிலே உங்கள் லாபத்தை முடிச்சு வந்துடணும். இந்த ஒரு கேண்டில், இந்த ஒரு மூமெண்ட்டத்திலே உங்களுக்கு 25 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஏறுவானா இறங்க மாட்டா, ஐயோ திரும்பி வந்துடுவானா பயந்தீங்கன்னா நீங்கள் பயந்துட்டு தான் இருக்கணும். இம்மீடியட் அந்த ப்ராஃபிட்டை இந்த இடத்துல நீங்கள் இந்த கேண்டிலில் நீங்கள் ப்ராஃபிட்டை இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, இங்கேயே நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்க. இதில் நீங்கள் எடுத்த உடனே 25 பாயிண்ட்ஸ் நீங்கள் செல்லரே போட்டு வச்சிடலாம். நீங்கள் 25ங்கிறது 1250 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபர்தராக பாருங்கள், பின்னி பண்ணிடலாம். பின்னி பண்ணிடலாம் உங்களை ஏமாத்திரம் நடத்தும். இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது தான். நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி ஏதோ ஒரு ட்ராப் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் ஃபிபனாசியும் எடுக்கணும். கூட ஃபிபனாசி எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டு ரீசன் லோவுக்கும் ரீசன் கைக்கு வைக்கணும். இது வச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அப்போது பாருங்கள், இந்த ஃபிபனாசி சொல்லிடும் வந்து இவன் உங்களை ட்ராப் பண்ண தான் வரான், இந்த பாயிண்ட் கீழே போனால் நம்ம வெளியே இருந்துடணும். இதுதான் நம்ம ரீஎன்ட்ரி லெவலு, அல்லது இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஹலோ, புரியுது புரியுது சார். புரியுது சார், புரியுது. இந்த என்ட்ரில் நம்ம வெளியே வந்துடணும். இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை இங்கே போட்டிங்கன்னா அவன் கீழே வரவே மாட்டான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட், அவன் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தனாலே ஃபர்தராக பறக்க போகிறேன்னு அர்த்தம். இந்த 0.6 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாலே பறக்க போகிறேன்னு அர்த்தம். நீங்கள் தெரிஞ்சுக்கேன். 0.5 கூட உங்களுக்கு ஏமாற்ற சான்ஸ் இருக்குது. ஆனால் 0.6ங்கிறது கோல்டன் ஜோன். அந்த ஜோனில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்த கம்பெனி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோ, ஸ்டாக்கோ, ஆப்ஷனோ, க்ரூட் ஆயிலோ, இண்டெக்ஸோ, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் 100% உறுதி. இது எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டே இருக்கலாம். வந்து 10 பாயிண்ட் ட்ரையல்ஸ் பண்ணுங்க. இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இதில் வந்துட்டு இது அடிஷ்னலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட். சாரி, இந்த அடிஷ்னலாக நம்ம ஈவன் எடுத்து நம்ம எங்கே எஸ் நம்ம ஈவன் எடுத்துப்போம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன நமக்கு கீழே வந்திருக்கலாம் சப்போர்ட்னு பார்த்தீங்களா? ஒரு என்ட்ரியை ஏர்லியாக தரது தான் வந்து எம்ஏசிடியோட வேலை. வந்து பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா? இங்கே பாட்டம் அடிக்கும் போது இங்கே எம்ஏசிடி கொடுத்துருக்கான். உங்களுக்கு வேறு பல ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்திட்டு இருக்கேன். நம்ம எனக்கு கொஞ்சம் பேர் போக ஆசைப்படுவோம் இல்லைங்களா? யூடியூப்பில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வந்து நானும் பல பேர் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் நண்பர்கள்லாம் வாங்கி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுமாதிரி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல. நான் சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் பில்டப் பண்ணி 1000 கொடுங்க 2000 கொடுங்க விற்கிறது எனக்கு அது நோக்கல. எனக்கு டைம் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏதாவது முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட வந்து சில மக்கள் யோசிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது பொய்யா தான் நீங்கள் பண்ணாதீங்க. அதில் போய் சொல்லுங்கள், நீங்கள் பொய் சொல்கிறப்பா, நீங்கள் ஒரு ஃப்ராட் கூட சொல்லுங்கள், சந்தோஷம் எனக்கு. நான் தப்பாக சொல்லியிருந்து நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா ஐ அக்செப்ட். நான் என்றைக்குமே நான் வந்து என்னுடைய தவறை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் செய்கிற தப்புன்னா ஆமாம் தப்புன்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு பிடிச்ச ஒரு வேலைக்கு தப்புன்னா கூட தெரிஞ்சு தான் செய்வான். நான் தெரியாமல் செய்ய மாட்டேன். மற்றவங்க தெரியாமல் தெரிஞ்சுதாயா பண்ணுன்னு சொல்லுவேன். நான் எனக்கு பிடிச்சிருந்து சொல்லுவேன். அந்த மாதிரி பழி சொல்லுவேன் நான் வந்து. ஸோ நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறது என்னை நோக்கம். அதுதான் திரும்ப சொல்லுவேன் நான். உங்கள் என்ட்ரியை எம்ஏசிடி வரும்போது இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டான், இங்கே நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இவன் டெக்னிக்கல் ஒரு காலத்துலையுமே உங்களை ஏமாற்றாது. மனுஷர்கள் உங்களை ஏமாற்றுவாங்க. திரும்ப சொல்லுறது நான் தான் வந்து, நீங்கள் உங்கள் படித்த படிப்பு உங்களை ஏமாற்றாது, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களை ஏமாற்றாது. ஆனால் உங்கள் கூட உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ அதில் மட்டும் தெளிவாக இருக்குங்க. பார்க்குறதுக்காக சொல்ல மாதிரி இருக்கும். சைக்காலஜிக்கல் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எனக்கு வந்த உடனே சம்பாதிக்கணும் ஓடணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா வந்த உடனே தூத்துட்டு போயிருவீங்க. வந்து முதல்ல ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தலைன்னா இந்த இடம் உங்களுக்கு சம்பாதிக்கிற இடம் கிடையாது. முதல்ல நீங்கள் பொறுமை, அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் ஸ்டடி, அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆட்டம். மார்க்கெட்டுங்கிறத வந்து திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக மார்க்கெட் கிடையாது. உங்கள் பணத்தை பிடுங்கிறது தான் மார்க்கெட்டோட வேலை. அதில் நீங்கள் சம்பாதிச்சு வரணும்னா அங்கே வர திருடர்களை விட ஒரு மடங்கு அதிகமாக நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். நீங்கள் புத்திசாலியாலும் ஜெயிக்க முடியாது, புத்திசாலி தான் ஜெயிக்க முடியும்.
அந்த வகையில் நான் ஏதோ நல்லது பண்ணுறேன்னு நம்பிக்கையோடு நான் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து நிச்சயமாக நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த இந்த டெக்னிக்கல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோல்விங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்னால் உறுதியாக அறுதிட்டு சொல்ல முடியும். தயவுசெய்து பணத்தை ஏமாத்திராதீங்க. பொறுமையாக உங்களுக்கு பிடிச்ச ட்ரேடிங் எடுத்து பண்ணிவிட்டு சம்பாதிங்க. கம்மியாக சம்பாதிங்க. ஒரு நாளைக்கு 2000 நீங்கள் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. 1000 சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓவரால் இயர் நீங்கள் 2 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருப்பீங்க. உங்களுக்கு கேபிட்டல் ஒரு 15,000 தான் போட்டிருப்பீங்க. 15,000 ரூபாய் கேபிட்டல் வச்சு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து 1000 சம்பாதிச்சிங்கன்னா கொண்டு போக முடியும். சாத்தியம் தான் இது. நம்ம ஊரில் அரசியல் சொல்கிற மாதிரி கிடையாது. வந்து இந்த டெக்னிக்கல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் கிடையாது, மார்க்கெட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எஃப்ஐ ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்க பேராசை பிடிச்ச மற்றவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப லேட்டாகிடுச்சு இந்தியாவில் வந்துட்டு. சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்த வாரம் முடிஞ்சால் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் நாங்கள் கொஞ்சம் இன்னும் வேற ஒரு இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வேற ஒரு இண்டிகேட்டர் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இதுலேயே இன்னும் நீங்கள் வந்து போராக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. இன்னும் இதில் கொஞ்சம் நீங்கள் போராக இருக்கீங்க. உங்கள் இதிலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து ஃபைனலாக ரிவிஷன் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வந்துட்டு, நீங்கள் இப்படி போகிற மார்க்கெட்டில் உங்கள் ஃபிபனாசியை நீங்கள் இதுக்கும் இதுக்கும் போடணும். இதை இப்படி 1 இது 2ல் போடணும். இங்கே கீழே வரான்னா இங்கே 1 போட்டு 2 போட்டு போட்டிங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ரிவர்ஸ் அடிக்க தெரியும். உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் இங்கே 1 இங்கே 2 போட்டு போடணும். அதுக்கப்புறம் இங்கே 1 இங்கே 2 போடணும். இந்த ஃபிபனாசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளோ மேலே போகணும்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் தான் நீங்கள் கணக்கு பண்ண. நான் ரஃபாக வரைஞ்ச கூட பாருங்கள். கரெக்டாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே சப்போர்ட்டாக மாறிடுவான். வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. பல பேர் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அவன் ஃபிபனாசி கடக்கம் தான். ஃபிபனாசிங்கிற டூல் அட்டகாசமான டூல். முடிஞ்சால் படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குங்களா? நாளைய ட்ரேடிங்க்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி போகும் அப்படிங்கிறத மார்க்கெட்டோட ட்ரெண்டை வச்சு சொல்லுவோம். அவன் ஓவரால் ட்ரெண்ட் எங்கே இருக்கிறான்னா, இப்போது நீங்கள் இந்த கணக்குப்படி இந்த ரீசெண்ட் லோக்கும் இந்த ரீசெண்ட் ஹைக்கும் போட்டிங்கன்னா இது டெலிட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? ரீடெஸ்ட் எடுத்துனா தெரியுங்களா? வந்து இந்த 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 தாண்டி மேலே போனால் தான் ஃபர்தராக மேலே போவான். இல்லை என்றால் நாளை அவன் இப்படியே மாவாட்ட ஆரம்பிச்சிடுவான். இதுக்குள்ளே பார்த்துக்குங்க. சரிங்களா? அல்லது அதிகபட்சம் இது வரைக்கும் வந்துட்டு போவோம். சொல்ல முடியாது. இப்படி போகணும். இதை தாண்டி மேலே போனால் தான் ஃபர்தராக மேலே போவான். எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் தான் போவோம். இதுக்கு 2க்குள்ளே தான் இந்த பட்ஜெட் முடிவு வரைக்கும் ஆட்டம் இருக்கும். இதுக்கு மேலே போகாது. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த ஷார்ட் டைமில் ஃபிபனாசி யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ரொம்ப வாலெட் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா பாருங்க. இப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் ஃபிபனாசி போடவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்டே இல்லை. சரிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் தான் பில்டப் பண்ணிடுவாங்க. இந்த பாக்ஸை பில்டப் பண்ணி கீழே வந்தான்னா ஃபர்தராக கீழே போவோம், மேலே போவோம். இல்லைன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ஃபர்தராக இதே லெவலில் தான் திரும்பவும் ஆட்டப்போம். 50 டேஸ் மூவி ஆவரேஜும் உடைக்கல. இந்த பாருங்க 4 ப்ளஸ் ஒரு ரேட்டில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடாது சொல்கிறாங்க. நான் இந்த 4 ப்ளஸ் நம்பி நீங்கள் ஏமாறவே கூடாது. இந்த இடத்துல போய் நீங்கள் என்ட்ரி எடுக்கவே கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டரும் பிரிஞ்சு பண்ணிருக்கும் போது என்ட்ரி எடுக்கக்கூடாது. இவன் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் 15 டிகிரியாவது குறைந்தபட்சம் மேலே போனால் தான் நீங்கள் அவனை பார்க்கணும். நான் சொல்கிறது மினிமம் 25 to 30 டிகிரி வச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு கொஞ்சம் இல்லை எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சாலும் போதுங்கன்னா நீங்கள் 15 டிகிரி யூஸ் பண்ணிங்க. 15 டிகிரியில் மேலே போனால் கூட 500 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. 500 ரூபாங்க வந்து 10,000க்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமாக தான் இருக்கும் இன்றைக்கி சுச்சுவேஷனில். சரிங்களா? ஸோ எனக்கு அது கூட விட மனசு இல்லைன்னா நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதாவது நீங்கள் பெரிய லாபம் வரணும்னா நீங்கள் அதை வேறு மாதிரி நீங்கள் பிகப் பண்ணணும். சின்ன லாபம் வந்தாலும் அதை விட மாட்டேன்னு சொன்னால். ஏன்னா இங்கே எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள் எம்எஸ்சியில் வந்து இன்னும் ஸ்டில் அண்டர் ஜீரோவில் தான் இருக்கிறான். வந்து இங்கே வந்துட்டு மேலே போகணும். போகலைன்னா திரும்பவும் கீழே தான் வருவான். அப்படி தான் வருவான். ஸோ நல்லா கவனிச்சிக்கங்க. இந்த ஃபிபனாசி போடும்போது உங்களால் கரெக்டாக அந்த நீங்கள் இந்த இண்டிகேட்டர் உள்ள கேட்ச் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த மேக்னெட்டிக் டூல் பாருங்க. இந்த டூலை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா?
இந்த மேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான் வந்து. ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஃபிப்னசி இப்போ எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு. இப்போ நான் வந்து இன்னைக்கு இங்கே கரெக்டாக நானா வைக்கிறது தடுமாறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, இங்கே இந்த மேக்னெட்டிக் டூலை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து விழுந்துடும். அதில் ஸ்ட்ராங் மேக்னெட் இருக்குது, வீக் மேக்னெட் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங் மேக்னெட் தான் அந்த சிம்பிளுக்கு மீனிங். இந்த ஸ்ட்ராங் மேக்னெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு, நீங்கள் ஜஸ்ட்டு கிட்ட போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனை வச்சுக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங்காக அதான் ஒட்டிக்கும். அந்த விக்கில் ஒட்டிக்கும். அந்த விக்குக்கும் அதுக்கும் நீங்கள் ஒரு நோட்டீஸ் போடலாம். ஏன் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெரிய மூவிங் ஆவரேஜ் மட்டும் இல்லை வந்து, இந்த சின்ன மூவிங் ஆவரேஜில் வந்து நம்ம பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. அதில் நீங்கள் போட்டால் கூட சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுது பாருங்கள். இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா, இதை வந்துட்டு இங்கே கூட பாருங்கள், இந்த இடத்துல நிற்கிறான் பாருங்கள், தெரியுதா? இது நான் 5 மினிட்ஸ் தான் 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. இதை நீங்கள் 5 மினிட்ஸே மாற்றினீங்கன்னா பாருங்கள், இந்த லோவர் ஹையர் கூட ஃபிப்னாசி நமக்கு ஒர்க் ஆகுது. அதாவது ஃபிப்னாசிக்கு அவ்வளோ அருமையான டூல். இது ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா அல்லது சைடு வேஸில் போதா தெரியல. சைடு வேஸில் போச்சுன்னா நீங்கள் இந்த என்ட்ரியில் வந்து ஒரு இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன லாபம் தான் பார்க்க முடியும். இப்போ இதை பிரேக் பண்ணி கீழே போனான்னா ஃபர்தராக கீழே போவான். இதை பிரேக் பண்ணி ஃபர்தராக மேலே போனான்னா மேலே போவான். மார்க்கெட் எந்த ரேஷனில் போகுது நாளைக்கு காலையில் செக் பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்குது, இன்றைக்கி ராத்திரி நியூஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு இருக்கும். சரிங்களா? பொறுமையாக பண்ணுங்கள், சைக்காலஜிக்கலாக பண்ணுங்கள், நிச்சயம் ஜெயிக்கலாம். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாமல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தோற்றுரும்னு நினச்சி பண்ணாதீங்க. பயந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. பயப்படுற மாதிரி இருந்தால் வேடிக்கை மட்டும் பாருங்கள், தப்பு கிடையாது. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். டெய்லி உட்காந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் அன்றைக்கி வருதோ அன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு உலகம் தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான் சொல்ல வரேன். சரிங்களா? Anybody have a doubt? யாருக்கா சந்தேகம் இருக்குல்ல? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க என்ன கேட்குறீங்கிற நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது புதுசாக நான் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஏற்கனவே நடத்தின விஷயங்களில் உள்ள டவுட்டை கிளியராக கொண்டு போனோம்னா தான் ஃபர்தராக சொல்லணும். அதாவது ஒன்று புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது மேலும் மேலும் நீங்கள் புரிஞ்சு கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஒன்றை தெரிஞ்சாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நிறைய நாள் இருக்குது, நிறைய வயசு இருக்குது, பொறுமையாக இருங்க. நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை மட்டும் வச்சுட்டே இருங்க. வந்து நான் தெளிவாக இருக்கிறேன், என்னால் முடியும்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஓவர் த எண்டு முடிஞ்சுன்னா இந்த வருஷத்தில் நான் என்னுடைய பிஎன்எல்லேருந்து டெய்லி நான் 1000 சம்பாதிக்கிறேங்கிறத நான் போடுறேன். நான் சில ஸ்ட்ராட்டஜிக்காக சில அமௌண்ட் நான் லாஸ் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணுறதுக்காக நான் சில விஷயங்களை நான் இறங்கி பண்ணுவேன். எனக்கு அந்த சில லாஸை வந்து என்னை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனப்பக்குவம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் லாஸ் இல்லாமல் நீங்கள் செய்யணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஏன்னா நாளே லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லாஸ் ஆகக்கூடாதுனாலும் அந்த லாஸ் ஆகிற விஷயத்தை சொல்கிறது உங்களுக்கு நடந்து ரிஸ்க்கானது. எதில் லாபம் வருமோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட லாஸை வேறு வகையில் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து நீங்களும் அதே மாதிரி தான் சொல்ல வரேன். பதட்டப்படாதீங்க, பொறுமையாக நிதானமாக. சைக்காலஜிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். வெற்றி உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். வந்து நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. பதட்டப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த நாள் இல்லை, எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையான நாள் அமையட்டும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனல் லைக் பண்ண சொல்லுங்கள். நான் வீடியோ அடிக்கடி போட மாட்டேன், பட் வீடியோ போகணுன்னு நீங்கள் சொன்னால் கூட நான் சம்மந்தம் வீடியோ போடுறேன். நான் வந்து மெயினாக டெக்னிக்கல் விஷயங்கள் நான் உள்ளே ஷேர் பண்ண மாட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, டெக்னிக்கல் போட்டோம்னா அது கண்டுபிடிச்சி அவங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு எகென்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது எனக்கு இஷ்டம் இல்லை. நம்ம இந்த மாதிரி இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ நான் முடிஞ்சதுன்னா நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வச்சுட்டு பாருங்கள். சரிங்களா? உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு கற்றுக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். லாபத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். சரிங்களா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். குட் நைட். கண்டிப்பா. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.